Hallelujah. Hallelujah. We welcome every one of you to this online Sunday morning service. இணைய வாயிலாக நடைபெறும் இந்த ஞாயிறு காலை ஆராதனைக்கு உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். Wherever we are, எங்கிருந்தாலும் சரி, we are connected by a Holy Spirit of God. தேவனுடைய பரிசுத்த ஆவியானவரால் இணைக்கப்பட்டிருக்கிறோம். The heavens are going to be open in that place. அந்த இடத்திலே பரலோகம் திறக்கப்படும். And you're going to feel the loving embrace of God. தேவனுடைய அன்பின் அரவணைப்பை உணர்வீர்கள். The glory of God is going to fill that place. தேவனுடைய மகிமை இந்த இடத்தை நிரப்பப் போகிறது. Every one of you are going to receive a touch from the Lord. நீங்கள் ஒவ்வொருவரும் கர்த்தரிடமிருந்து ஒரு தொடுதலை பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். As our praises go up, நம் துதிகள் மேலெழும்ப, His power will come down. அவருடைய வல்லமை கீழ இறங்கி வரும். The angels of God are going to ascend and descend in that place. தேவ தூதர்கள் இடத்திலிருந்து ஏறுகிறவர்களாய் இறங்கி கொண்டிருப்பார்கள். Bondages will be broken. அடிமைத்தன நுகங்கள் முறியும். Every plan of the enemy will be destroyed. சத்துருவின் திட்டங்கள் எல்லாம் சீர்குலையும். God will give you victory in every situation. எல்லா சூழ்நிலைகளின் மீதும் தேவன் ஜெயத்தை தருவார். He's going to strengthen you. அவர் உங்களை பலப்படுத்த போகிறார். He's going to guide you. அவர் உங்களை வழிநடத்த போகிறார். He's going to speak to you. உங்களோடு கூட அவர் பேச போகிறார். Hallelujah. Hallelujah. Put away all distractions and disturbances. கவன சிதறல்கள் இடையூறுகள் எல்லாம் ஓரம் கட்டி வைத்து விடுங்க. Turn your phone off if you have to. கைபேசி அணைக்க வேண்டுமானால் அணைத்து விடுங்க. Make sure all your family members are there. குடும்பத்தார் அனைவரையும் ஒன்று கூட்டி வைத்துக் In கொள்ளுங்கள். one accord. ஒரே மனதோடு We're going to worship and exalt our God. நம்முடைய தேவனை ஆராதித்து உயர்த்துவோம். His love has been so great towards us. அவருடைய அன்பு நம் மீது மிகவும் பெரிதாய் இருந்திருக்கிறது. What can we do in return? கைமாறாக நாம் அவருக்கு என்ன செய்ய முடியும்? For all that he has done. அவர் நமக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காக He shed his own precious blood for us. நமக்காக விலையேற பெற்ற சொந்த இரத்தத்தை சிந்தி இருக்கிறார். Today we are where we are by his grace. இன்றைக்கு அவருடைய கிருபையினால் தான் இந்த நிலைமையில் இருக்கிறோம். Shall we sing of his loving kindness this morning? இந்த காலை நேரம் அவருடைய அன்பின் இரக்க உருக்கத்தை குறித்து பாடுவோமா? Thy loving kindness is better than life. Thy loving kindness is better than life. My lips shall praise thee, thus will I bless thee. I will lift up my hands in thy name. I will lift up my hands in thy name, O Lord. I will lift up my hands in thy name. My lips shall praise thee, thus will I bless thee. I will lift up my hands in thy name. ஜீவனை பார்க்கிலும் மேலானது தேவாதி தேவாவும் கிருபையது. உதடுகள் துதிக்கும் உயிருள்ள வரைக்கும் உந்தன் நாமம் உரைத்திடுவேன். எந்தன் கைகள் உயர்த்திடுவேன் தேவா, உந்தன் நாமம் உரைத்திடுவேன். உதடுகள் துதிக்கும் உயிருள்ள வரைக்கும் உந்தன் நாமம் உயர்த்திடுவேன். Hallelujah. Hallelujah. What a great God we serve. எவ்வளவு பெரிய தேவனை Shall we give him a clap offering this morning? கரங்களை தட்டி ஒரு மகிமைப்படுத்துவோமே. His love is so great. அவருடைய அன்பு மகா பெரியது. We cannot even comprehend the height and the depths and the width of his love. அவருடைய அன்பின் அகலம் ஆழம் நீளம் உயரத்தை நம்மால் அறிந்து கிரகிக்கவே முடியாது. Oh, shall we open our mouth and say, Lord Jesus, we thank you for your love. இயேசுவே உம்முடைய அன்புக்கு நன்றி சொல்கிறோம் என்று வாய்விட்டு Thank you for சொல்லுவோம். you in our life. எங்கள் வாழ்க்கையில் நீர் இருக்கிறதற்காக நன்றி சொல்லுகிறோம். Where else will we go without you, Lord? நீர் இல்லை என்றால் நாங்கள் வேறு எங்கே போவோம் ஐயா? Thank you, Jesus. உமக்கு நன்றி இயேசுவே. Jesus, what a wonder you are. You are so gentle, so pure and so kind. You shine like the morning star. Jesus, what a wonder you are. Jesus, நீர் அற்புதரே, மென்மையான
You're going to feel the presence of God in a very different way. மிகவும் வித்தியாசமான விதத்தில் தேவ பிரசன்னத்தை உணரப் போகிறீர்கள். This is the season we are living in where God is exposing His presence to His people. தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு தம்முடைய பிரசன்னத்தை வெளிப்படுத்துகிற காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். You're going to feel the glory of God whether it's day or night. இரவோ பகலோ நீங்கள் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். Every now and then you're going to see a brightness and you're going to see what is that light around me. அவ்வப்பொழுது அடிக்கடியாய் ஒரு பிரகாசத்தை காணப் போகிறபடியால் என்னை சுற்றிலும் இருக்கிற அந்த வெளிச்சம் என்ன என்று நீங்கள் It is the light of His presence. அது தேவ பிரசன்னத்தின் பேரொளி. You're going to see various manifestations in your life. உங்கள் வாழ்க்கையிலே பலதரப்பட்ட வித்தியாசமான வெளிப்பாடுகளை When காண்பீர்கள். that happens, don't be surprised. அது நடக்கும்போது வியப்படைந்து It விடாதீர்கள். is the very glory of God. அது தேவனுடைய மகிமையே It is ஆகும். the presence of God in your அது life. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற தேவ பிரசன்னமே The ஆகும். Lord doesn't want to be hidden in your life anymore. இனிமேலும் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே மறைந்திருக்க விரும்பவில்லை. He doesn't want to hide Himself from you. அவர் உங்களுக்கு தன்னை ஒளித்துக் கொள்ள விரும்பவில்லை. This is a time when He wants to reveal Himself to you. இந்த நேரத்தில் தான் உங்களுக்கு அவர் தம்மை வெளிப்படுத்த துடிக்கிறார். Keep on worshiping Him. அவரை ஆராதித்துக் கொண்டே இருங்கள். Let us worship Him this morning. இந்த காலை அவரை ஆராதிப்போம். My Jesus, what a wonder you are in Yesu, நீர் அழகுள்ளவர் in Yesu, நீர் அழகுள்ளவர். You're the sweetest name of all. Jesus, you always hear me when I call. Oh, Jesus, you pick me up each time I fall. You're the sweetest name of all. Sweetest name of all, my Jesus, you always hear me when I call. Oh, Jesus, you pick me up each time I fall. You're the sweetest name of all. You're the sweetest name of all. You're the sweetest name of all. Dear children of God, அன்பு தேவ பிள்ளைகளே, He is the shepherd of shepherds. அவர் மேய்ப்பர்களுக்கெல்லாம் மேய்ப்பர். He is the most loving shepherd you will ever meet. வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய மிகவும் அன்பான நேச மேய்ப்பர் ஒருவர்தான். David was a good shepherd. தாவீது நல்ல மேய்ப்பராகத்தான் இருந்தார். But he realizes what a better shepherd, what a loving shepherd God is. ஆனால் தன்னுடைய தேவன் தன்னை காட்டிலும் எவ்வளவு சிறந்த அன்பான மேய்ப்பர் என்பதை உணர்ந்து தெளிகிறார். No matter how far the sheep might run away, ஆடு எவ்வளவு தூரம் ஓடினாலும் சரி, the shepherd will never reject that sheep. ஒருபோதும் அந்த மேய்ப்பன் அந்த ஆடை நிராகரிக்க மாட்டார். In fact, he will not even wait for that sheep to come back by itself. உண்மையை சொல்ல வேண்டுமானால் அந்த ஆடு தானாக திரும்பி வருவரை அவர் காத்திருக்கவும் மாட்டார். He will go behind that one lost sheep. காணாமல் போன அந்த ஒரு ஆட்டை தேடி That one sheep that is confused. குழம்பி இருக்கும் அந்த ஒரு ஆட்டை தேடி That one sheep that is depressed. மன உளைச்சலுக்குள் இருக்கும் அந்த ஒரு ஆட்டை தேடி That one sheep that has lost its way. தன் வழியை தொலைத்து விட்ட அந்த ஒரு ஆடை தேடி செல்வார். Even if that sheep had gone in a rebellious way, அந்த ஆடு முரட்டாட்டம் பண்ணியே வழி விலகி போயிருந்தார். He is a loving shepherd who will come, seek and find and bring that shepherd back to the fold. அவரோ அந்த ஆட்டை தேடி கண்டுபிடித்து மீண்டும் தொழுவத்துக்குள் கொண்டு வந்து சேர்க்கும் அன்பின் மேய்ப்பராய் வருவார். He will not allow any distance to come between him and the sheep. தனக்கும் அந்த ஆடுக்கும் இடையே எந்த இடைவெளி தூரமும் வர விட மாட்டார். Dear child of God, அன்பு தேவ பிள்ளைகளே, no matter what you've gone through, நீங்கள் எதனூடாய் கடந்து வந்திருப்பினும் சரி, no matter what you felt, நீங்கள் எப்படி உணர்ந்திருந்தாலும் சரி,
the Lord will never allow anything to come between you and him. உங்களுக்கும் தமக்கும் இடையிலே யாதொன்றும் குறுக்கிட தேவன் விடமாட்டார். Nothing can separate you from his love. அவருடைய அன்பிலிருந்து உங்களை ஒன்றாலும் பிரிக்க முடியாது. There's nothing you or anyone can say or do to make him stop loving you. அவர் உங்களை நேசிக்க கூடாதபடி நீங்களோ வேறு யாரோ எதையும் செய்ய முடியாது, எதையும் பேசவும் முடியாது. Let us just surrender and run back to him this morning. இந்த காலை நேரத்தில் சரணடைந்தவருடைய அன்பிடம் ஓடி தஞ்சமடைந்து விடுவோமே. Whether you are seeing a big mountain before you, உங்களுக்கு முன்பாக ஒரு பெரும் மலையை நீங்கள் கண்டு மலைத்து நின்றாலும் சரி, whether you are walking through a dark valley, இருண்ட பள்ளத்தாக்கில் நீங்கள் நடந்து கொண்டிருப்பினும், as long as the shepherd is with you, மேய்ப்பர் உங்களோடு இருக்கும் வரையில் there's nothing you need to be afraid. எதை குறித்து நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. Just keep on walking with him. அவரோடு நடந்து கொண்டே இருங்கள். Just make sure you're close to him. அவரோடு கூட அருகில் இருப்பதை பார்த்துக் கொள்ளுங்கள். Surrender your life to him. உங்கள் வாழ்வை இடத்தில் சரணடைய He will take you to your green pastures. உங்கள் பசும்புல் மேய்ச்சலுக்கு அவர் உங்களை கொண்டு சேர்ப்பார். He will take you to your still waters. உங்கள் அமர்ந்த தண்ணீரை உங்களை கொண்டு செல்வார். Shepherd of my soul, I give you full control. Wherever you may lead, I will follow. I have made the choice to listen to your voice. Wherever you may lead, I will go. Be it in a quiet pasture or by a gentle stream, the shepherd of my soul is by my side. Should I face a mighty mountain or a valley dark and deep, the shepherd of my soul will be my guide. ஆத்மமெய்ப்பரே, என்னை ஒப்பு கொடுத்தே, நீர் நடத்தும் பாதையில் பின் செல்வேனே. உம் குரலுக்கு செவி கொடுக்க என்னை அர்ப்பணித்தேனே, நீர் நடத்தும் பாதையில் நான் செல்வேன். பசும் புல்லுள்ள இடமானாலும், அது அமர்ந்த தண்ணீரானாலும், என் ஆத்மமெய்ப்பரே நீர் இருப்பீரே. பெரும் மலையை சந்தித்தாலும், இருள் பள்ளத்தாக்கானாலும், என் ஆத்மமெய்ப்பரே நீர் நடத்துவீரே. பசும் புல்லுள்ள இடமானாலும், அது அமர்ந்த தண்ணீரானாலும், என் ஆத்மமெய்ப்பரே நீர் இருப்பீரே. பெரும் மலையை சந்தித்தாலும், இருள் பள்ளத்தாக்கானாலும், என் ஆத்மமெய்ப்பரே நீர் நடத்துவீரே. The shepherd of my soul will be my God. Hallelujah. Hallelujah. Heavenly Father, we come before you. பரலோக பிதாவே உமக்கு முன்பாக வருகிறோம். What an honor, what a privilege it is to be called your sons, your daughters. உம்முடைய மகன்கள், உம்முடைய மகள்கள் என்று அழைக்கப்படுவது எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம், என்ன கனமையா. Thank you, Lord Jesus, for your blood. எங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் இரத்தத்துக்கு நன்றி சொல்லுகிறோம். That qualifies us for all the goodness of God in our life. தேவனுடைய நன்மைகளை எல்லாம் எங்கள் வாழ்க்கையில் பெற்றுக்கொள்வதற்கு தகுதிப்படுத்துகிற இரத்தமே. We want to say thank you for everything. எல்லாவற்றுக்காக உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். Thank you for your mighty Holy Spirit in our lives. எங்கள் வாழ்க்கையிலே ஆளுகை செய்கிற வல்லமையான பரிசுத்த ஆவியானவருக்காக நன்றி சொல்லுகிறோம். Thank you for being a good shepherd to us. நல்ல மேய்ப்பராய் எங்களுக்கு இருக்கிறீரே, உமக்கு நன்றி. Lead us, Lord. எங்களை நடத்தும் ஆண்டவரே. Guide us. வழிகாட்டும். Speak to us. எங்களோடு பேசும். We give you all glory, honor and praise. சகல மகிமை கனம் துதி உமக்கே உரித்தாக்குகிறோம். In Jesus' name we pray. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. Amen. ஆமென். Amen. ஆமென். Please be seated. தயவாய் அமர்ந்து கொள்வோம்.
Just a few announcements before we go to the Word of God. கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும் முன்பு ஒரு சில அறிவிப்புகளை சொல்கிறோம். If you need to contact us, please you can write down the numbers for the office. The old numbers which you have saved may not work now because a lot of changes have happened during the pandemic. இந்த பெருந்தொற்றின் நாட்களிலே அநேக மாற்றங்கள் நடந்திருக்கிறபடியினால் சபையோடு தொடர்பு கொள்வதற்கு ஒருவேளை நீங்கள் வைத்திருந்த பழைய எண்கள் இப்பொழுது வேலை செய்யாமல் இருக்கக்கூடும். ஆகவே புதிய எண்களை குறித்துக் கொள்ளுங்கள். There are people who saved the numbers in 2019 before the pandemic, and now they've been still trying to text us and WhatsApp us or call us in those numbers. இந்த பெருந்தொற்றின் பரவலுக்கு முன்பு 2019 ஆண்டில் இருந்த பழைய எண்களை வைத்துக்கொண்டு சபையோடு அலுவலகத்தோடு தொடர்பு கொள்ள பல முயற்சிக்கிறீர்கள். எது விதத்திலும் வாய்ப்பில்லாமல் போகிறது. Some numbers are the same, but many have changed. சில எண்கள் அதே எண்களை இருந்தாலும் பல எண்கள் மாறிவிட்டன. One of the numbers is 45450000. அதிலே ஒரு எண் 45450000 ஆகும். You can call that number or you can call us at 7823939010. 7823939010 என்ற எண்ணையும் குறித்துக் கொள்ளுங்கள். Please connect us, and if you need to meet with us or any other need you might have. எங்களோடு தொடர்பு கொள்ள வேண்டுமானால் வேறு எந்த தேவைக்கும் எங்களை நீங்கள் சந்திக்க வேண்டும் என்றால் இந்த எண்களை குறித்து வைத்து தொடர்பு கொள்ளுங்கள். And next week again, next Sunday, it's going to be an online only service. அடுத்த ஞாயிறன்றும் இணைய வாயிலாக தான் ஆராதனை நடைபெறும். And these services are available even after the service is over on YouTube and even in our app, mobile app and website. ஆராதனை நிறைவடைந்த பின்னரும் கூட இந்த ஆராதனை வலையொலி பக்கம் மற்றும் நம்முடைய திருச்சபையின் செயலி பக்கங்களிலே நீங்கள் பங்கு பெறலாம். Now it's time to give our tithes and offerings to the Lord. இது நம்முடைய காணிக்கை தசமபாகங்களை கர்த்தருக்கு கொடுத்துக்கிற நேரமாகும். Some of you have been coming here and dropping the offering in our offering box here in church. சிலர் நேரில் வந்து சபையிலே காணிக்கை பெட்டியிலும் காணிக்கை செலுத்துகிறீர்கள். If you want to give online, you can also note down the instruction that is on the screen. இணைய வாயிலாக காணிக்கை கொடுக்க விரும்பினால் இப்பொழுது திரையில் வருகிற வழிமுறையை நீங்கள் கடைபிடித்து செயல்படுங்கள். Even though the services are not conducted here in person, still there are bills to be paid and there are so many things that need to be taken care in the house of God. நேரில் கர்த்தருடைய ஆலயத்தில் ஆராதனை நடைபெறவில்லை என்றாலும் கூட எண்ணற்ற பல காரியங்கள் செலவினங்கள் செலுத்த வேண்டிய கட்டணங்கள் இருக்கின்றன. ஆகவே அதை கருத்தில் கொண்டு செயல்படுவோம். Many times when we have online only service, it has been difficult for people also have to come and give the offering and to the church. நேரலையில் மாத்திரமே இணைய வாயிலாக ஆராதனை நடைபெறும் நாட்களிலே மக்கள் சபைக்கு வந்து காணிக்கை செலுத்துவதும் தடைபட்டு போகிறது. So you can also give us a call. We'll see how we can accommodate if you have your tithes and offerings that you want to get to us. ஒருவேளை நீங்கள் காணிக்கை தசமபாகங்களை வைத்துக்கொண்டு கர்த்தருக்கு செலுத்த விரும்பினால் எங்களோடு நீங்கள் தொடர்பு கொண்டால் அதற்கான ஆவணங்கள் செய்யப்படும். But to give online, the instructions are on the screen. இணைய வாயிலாக காணிக்கை செலுத்துவதற்கான வழிமுறைகளை நீங்கள் திரையிலே இப்பொழுது பார்த்து பின்பற்றுங்கள். Let us pray a prayer of blessing over you. ஆசீர்வாத ஜெபத்தை ஏறெடுப்போமா? Heavenly Father, we come before you. பரலோக பிதாவே உமக்கு முன்பாக வருகிறோம். Lord, even though we are meeting in various different places, பலதரப்பட்ட இடங்களிலிருந்து நாங்கள் ஒன்றாக கூடி ஆராதித்தாலும் we've come through the pandemic for many months and more than a year now. இப்பொழுது இந்த பெருந்தொற்றின் முடக்கங்கள் பல மாதங்கள் கடந்து ஆண்டுகளுக்கு மேலாக மாறிவிட்டதப்பா. But you've been faithful to us. நீரோ எங்களுக்கு உண்மையுள்ளவராகவே இருக்கிறீர். So many things have happened in the world. உலகத்தில் अनेक காரியங்கள் நடந்திருக்கின்றன. But today we are where we are because of your love, your grace. ஆனால் உங்கள் அன்பின் நிமித்தம் கிருபை நிமித்தம் இன்றைக்கு நாங்கள் இந்த நல்ல நிலையில் இருக்கிறோம். Truly we can testify that you've been providing, you've been faithful in providing for us. மெய்யாகவே எங்கள் தேவைகளை சந்திப்பதில் கர்த்தர் உண்மையுள்ளவராய் இருக்கிறீர்களால் சாட்சியிட முடியும். Even now, Lord, I lift up your people. இப்போதும் கர்த்தாவே உம்முடைய ஜனங்களை உமக்கு முன்பாக கொண்டு வருகிறேன். Even as they have given generously, உதாரத்துவமாய் அவர்கள் கொடுத்திருக்கிற ரீதியில் according to your promise, உம்முடைய வாக்கின்படியே Lord, you multiply everything that is in their hand. இவர்கள் கையில் இருக்கிற எல்லாவற்றையும் ஆண்டவர் பெருக பண்ணுவீராக. No matter how little it might be. அது எவ்வளவு கொஞ்சமாய் இருப்பினும் Lord, by your power you multiply it. உம்முடைய வல்லமை கொண்டு அதை பெருக பண்ணும் ஐயா. Turn it into abundance and plenty. அதை சம்பூரண மிகுதியிலே திரளாய் மாற்றிவிடும். After meeting all their needs, தங்களுடைய சகல தேவைகளையும் சந்தித்த பின்னரும் truly let them see leftovers. உண்மையாகவே மீந்திருப்பதை காண்பார்களாக. Make them a blessing to even people around them. தங்களை சுற்றி இருக்கிறவர்களுக்கும் கூட இவர்களை ஆசீர்வாதங்களாக ஏற்றுக்கொள்ளும். All your heavenly blessings and earthly blessings come upon your children. உம்முடைய பரலோகத்துக்குரிய பூமிக்குரிய ஆசீர்வாதம் நிறைவு உம்முடைய பிள்ளைகளை ஆட்கொள்ளட்டும். In the name of the Father, Son and the Holy Spirit. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரின் நாமத்தில் bless your people. உம்முடைய ஜனங்களை ஆசீர்வதிக்கிறேன். Let them be blessed in every area of their lives. தங்கள் வாழ்க்கையின் அனைத்து பகுதிகளிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்களாக. Let great testimonies come out of your faithfulness
even during this lockdown. இவ்வளவு பெரிய பெருந்தொற்றின் முடக்கத்தின் நாட்களிலும் உம்முடைய உண்மையை குறித்த பெரும் சாட்சி அவர்களுக்குள் இருந்து துளிர்விடட்டும். We give you all glory, honor and praise. எல்லா துதி கன மகிமை உமக்கே உரித்தாக்குகிறோம். In Jesus' name we pray. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. Amen. ஆமென். Hallelujah. Hallelujah. These are days the Lord has been speaking to us various messages saying that how He has chosen us. எப்படி கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டு இருக்கிறார் என்பதை குறித்து பலவிதமான செய்தியின் மூலமாக இந்த நாட்களில் கர்த்தர் நம்மோடு கூட நேருக்கு நேர் பேசிக் கொண்டிருக்கிறார். He's been revealing His plan to us, how He's going to take us from the low place to the high place He's prepared for us. தாழ்வான இடத்திலிருந்து நமக்காகவே அவர் ஆயத்தம் பண்ணி இருக்கும் உயர்வான இடத்திற்கு நம்மை எப்படி கொண்டு போய் சேர்க்க போறோம் என்பதை குறித்து மிகுந்த உற்சாகத்தில் நம்மை தட்டி எழுப்பிக் கொண்டிருக்கிறார். But as I've been saying, there's always a time space between the time when God promises and when He fulfills it. என்றாலும் எப்போதும் சொல்லுகிறபடி தேவன் நமக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்து அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவதற்கு இடையிலே ஒரு கால இடைவெளி இருக்கிறது என்பேன். If I have to explain it better in the biblical sense, it is more like a journey. வேதாகம வாக்கியத்தில் அதை சிறப்பாக சொல்ல வேண்டுமானால் அது நாம் வாக்குத்தத்தத்தை நோக்கி போகிற ஒரு பயணமாகும். It is not a journey by ourselves. இது நாமாகவே போகக்கூடிய ஒரு பயணம் அல்ல. It is a journey with God. தேவனோடு கூட மேற்கொள்ளுகிற பயணம். Where He has sent His Holy Spirit to be with us. அதற்காகவே நம்மோடு இருக்கும்படி தம்முடைய பரிசுத்த ஆவியானவரை துணையாக அனுப்பி இருக்கிறார். To teach us all things. எல்லாவற்றையும் நமக்கு போதிக்கும். And what happens during this journey? இந்த பயணத்தின் ஊடாக நடக்கிறது என்னவென்றால் it's very important that we cooperate with the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரோடு நாம் ஒத்துழைக்க வேண்டியது மிக மிக முக்கியமாகும். Because it is during that journey, during that time space, the Lord changes us and transforms us and makes us ready to inherit that high place. ஏனென்றால் அந்த பயணத்தில் நாம் இருக்கிற அந்த இடைவெளி நாட்களில்தான் நமக்காக தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை சுதந்தரித்துக் கொள்வதற்கு ஏற்றபடி நம்மை மாற்றி மறுரூபப்படுத்தி ஆயத்தமாக்குகிறார். In the spiritual term, if I have to say, that's when the beauty of Jesus is formed in us. ஆவிக்குரிய வாக்கியத்தில் அமைக்க வேண்டுமானால் அந்த பயணத்தின் போதுதான் இயேசுவின் அழகு நமக்குள்ளாக செதுக்கப்படுகிறது. To say in a more literal sense, எழுத்தின்படியே உணர சொல்ல வேண்டுமானால் that is when He forms character in us. அந்த பயணத்தின் போதுதான் நமக்குள்ளாக நல்ல குணாதிசயங்களை அவர் உருவாக்குகிறார். Where He removes all bad nature from us. நமக்குள் இருக்கிற கெட்ட சுபாவங்களை எல்லாம் அவர் நீக்குகிறார். Removes bad attitudes from us. நமக்குள் இருக்கிற துர்மனப்பான்மைகளை நீக்கி விடுகிறார். Bad habits, கெட்ட பழக்கங்கள், bad way of doing things, காரியங்களை செய்கிற தவறான வழிமுறைகள், wrong choices, தவறான தெரிந்தெடுப்புகள், and He changes us and He gives us all things better. அவைகளை எல்லாம் நீக்கிவிட்டு எல்லாவற்றிலும் நமக்குள்ளாக சிறப்பின் மேன்மையை வைக்கிறார். He removes foolishness from us. நமக்குள் குடியிருக்கிற மதியினத்தை பிடுங்கி He எறிகிறார். gives us wisdom that we need to survive in the high place. உயர்ந்த இடத்தில் வாழும்போது தாக்குப்பிடித்து சமாளிப்பதற்கு வேண்டிய ஞானத்தை விதைக்கிறார். Removes ignorance from us. அறியாமையை பேதமையை நம்மை விட்டு விலக்குகிறார். Gives us all the knowledge we will need to handle that high place. அந்த உயர்ந்த ஸ்தானத்திலே நிலைமைகளை சமாளிப்பதற்கு வேண்டிய நல்ல அறிவையும் ஞானத்தையும் தருகிறார். It is during the journey that He prepares us. அவர் இந்த பயணத்தின் போதுதான் நம்மை இதற்கு ஏற்றபடி ஆயத்தமாக்குகிறார். So in the coming weeks we are going to learn some very important things that we need to learn and adopt in order to quickly reach that high place. ஆகவேதான் சீக்கிரமாய் போய் அந்த உயர்வான இடத்திலே பிடிப்பதற்கு ஏதுவாக நம்முடைய வாழ்க்கையில் நாம் கற்றுக்கொண்டு கடைபிடிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயங்களை வருகிற வாரங்களிலே பாடங்களாக கற்றுக்கொள்ள போகிறோம். The sooner you're ready, the sooner you're going to inherit. எவ்வளவு சீக்கிரத்தில் தயாராகிறீர்களோ அவ்வளவு சீக்கிரத்தில் சுதந்தரித்துக் கொள்வீர்கள். So today we're going to start with also another important topic. ஆகவே இன்றைக்கும் மற்றொரு மிக முக்கியமான ஒரு கருப்பொருளை கற்றுக்கொள்ள போகிறோம். One of the problems which most people have is with other people. பெரும்பாலானவர்களுக்கு மற்றவர்களோடு இருக்கிற பிரச்சனை தான் பெரும் சிக்கலாய் இருக்கிறது. How often people have told me, எவ்வளவுக்கு அடிக்கடி மக்கள் சொல்லி இருக்கிறார்கள் if I தெரியுமா? only work in a place where there are no people, I'll be fine. ஜனங்களே இல்லாத இடத்திலே வேலை கிடைச்சா சந்தோஷமா இருப்போம் பாஸ்டர் ஐயா. But I don't think you can find such a place. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு இடம் நீங்க கண்டுபிடிக்கவே முடியாதுங்க. God has put us in a world filled with people. முழுவதும் மக்கள் நிரம்பி இருக்கக்கூடிய உலகத்தில் தான் தேவன் நம்மை வைத்திருக்கிறார். And God has given us so many beautiful instructions how to handle such people. வாழ்க்கையில சந்திக்கக்கூடிய பலதரப்பட்ட மக்களை எப்படி சமாளிக்க வேண்டும் என்ற வழிமுறைகளை அழகுற வகுத்து கொடுத்திருக்கிறாரே. See, in the past when I look at people's lives, கடந்த நாட்களில் மக்களுடைய வாழ்க்கையை நான் பார்க்கும்போது either they become too spiritual
spiritual, ஒன்று மிதமிஞ்சி ஆவிக்குரியவர்களாய் இருப்பார்கள். they become no earthly good, not fit to even live in this earth. இந்த உலகத்திலே வாழ்வதற்கு கொஞ்சம் கூட அருகதையற்று உலகத்துக்குரிய ஒரு தகுதியும் இல்லாமல் They இருப்பார்கள். become too spiritual. அந்த அளவுக்கு மிதமிஞ்சிய அளவுக்கரிய ஆவிக்குரியவர்கள். Or they become too carnal. அப்படி இல்லாவிட்டால் மிதமிஞ்சி போன மாம்சத்துக்குரியவர்களாய் They இருப்பார்கள். don't behave like God's people anymore. அவர்கள் பார்க்கும் பொழுது தேவ ஜனங்களைப் போல நடக்கவே மாட்டார்கள். But we need to find a balance. நாம் இதில் சமநிலையை கண்டுபிடிக்க வேண்டும். How do we treat people? நாம் மக்களை எப்படி How நடத்துகிறோம்? do we learn to handle people? மக்களை எப்படி சமாளிக்க If கற்றுக்கொள்கிறோம்? I ask you today, what is your main problem? உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற உண்மையான பெரிய பிரச்சனை என்னன்னு கேட்டா, At the end, you trace all the problem, at the bottom will be about somebody. எல்லா பிரச்சனையும் அலசி பார்த்து அடியில வந்து நின்னா அது யாரையாவது குறித்த ஒரு சூழ்நிலையா இருக்கும். Our Lord Jesus Christ lived in the same world. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் இதே உலகில் தான் வாழ்ந்தார். Scripture says he found favor with God and with man. ஆகிலும் அவர் தேவனிடத்திலும் மனுஷரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார் என்று வசனம் He சொல்லுகிறது. learned how to handle man. மனிதர்களை எப்படி கையாள வேண்டும் என்று கற்றிருந்தார். If you only learned how to handle men, சுற்றிருக்கும் மனிதர்களை எப்படி சமாளிக்க வேண்டும் என்று there is அறிந்திருந்தார். nothing you cannot achieve. உங்களால் சாதிக்க முடியாத ஒன்றும் God's இருக்காது. going to make you an expert in handling people. சுற்றி இருக்கிற எல்லா ஜனங்களையுமே சமாளிப்பதிலே கர்த்தர் உங்களை கற்றுத்தந்த நிபுணராக்க போகிறார். In the past, because you could not handle people, you were tempted to leave that place, quit that place. கடந்த காலத்திலே சந்தித்த சக மனிதர்களை எப்படி சமாளிக்க வேண்டும் என்று அறியாதிருந்தபடியினால் எப்படியாவது அங்கிருந்து ஓடிவிட்டால் போதும் என்று நினைத்தீர்கள். And you thought the problem was with them. அவங்களோட இருப்பதுதான் பிரச்சனை நினைச்சீங்க. No, you just didn't know how to handle them. அப்படி இல்லை. அவர்களை எப்படி கையாண்டு சமாளிப்பது என்று உங்களுக்கு தெரியவில்லை. ஆகவே தான் குழப்பம். The Lord's going to teach you to handle whether they are giants or whether they are warriors, whether they are, no matter how bad, how evil they might be, the Lord's going to help you and show you how to handle them. நீங்கள் சந்திக்கக்கூடிய மனிதர்கள் ராட்சதர்களாய் இருந்தாலும், அசுரத்தனமாய் இருந்தாலும், அரக்கர்களாய் இருந்தாலும், கொடிய தீயவர்களாய் இருந்தாலும், துரோகிகளாய் இருந்தாலும் எப்படி அவர்களை சமாளித்து தாக்குப்பிடித்து கையாள வேண்டும் என்ற வித்தைகளை கர்த்தர் உங்களுக்கு பக்குவமாய் கற்றுக் கொடுக்க In போகிறார். the Bible, saints of God had to learn how to handle people before God promoted them to inherit that high place. வேதாகமத்திலே தேவனுடைய பரிசுத்தவான்களுக்கென்று தேவன் நியமித்திருந்த உயர்வான ஸ்தானத்தில் அவர்களை உயர்த்தி வைப்பதற்கு முன்பு தங்கள் வாழ்க்கை பயணத்தில் சந்திக்கக்கூடிய பலதரப்பட்ட மக்களை எப்படி சமாளிக்க வேண்டும் என்று அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டியதாக இருந்தது. There is a mindset among many believers. அநேக விசுவாசிகளுக்குள் இப்படிப்பட்ட ஒரு மனநிலை குடியிருக்கிறது. Oh, when pastor is sharing a promise message, oh, I take notes and I say, Lord, I want this promise. பாஸ்டர் ஐயா ஒரு அருமையான வாக்குத்தத்த வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும் பொழுது அப்படியே அதை எடுத்துக்கொள்கிறேன், அதை குறித்து வைத்துக் கொள்கிறேன். ஆண்டவரே இந்த வாக்கு நிறைவேற வேண்டும் என்று தான் ஜெபிக்கிறேன். But the following week when the pastor shares how to allow God to change us so we can inherit that promise, we turn it off. ஆனால் அதை தொடர்ந்து வருகிற வாரங்களிலே அந்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டுமானால் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று வருகிற கர்த்தருடைய வார்த்தையை அதை நாம் இயக்கத்தை அனைத்து ஒன்றுமில்லாமல் போக செய்து You விடுகிறோம். want to go from the promise straight to the fulfillment. பெற்றுக்கொண்ட வாக்குத்தத்தத்தை உடனே நிறைவேறுதலுக்கு நேராக போய் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்று துடிக்கிறோம். You want to skip the journey. நீங்கள் அந்த பயணத்தை தவிர்த்து விட விரும்புகிறீர்கள். When people do that, they never inherit the promise. மக்கள் பயணத்தை தவிர்த்து விட்டால் வாக்குத்தத்தத்தை சுதந்திரிப்பதற்கு சாத்தியமே இல்லை. So just like you gave importance to the promise message, வாக்குத்தத்த செய்திகளுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறீர்களோ, give importance to the messages of the journey we are going to go through as a church, how to, and allowing the Lord to transform us so we can quickly go and inherit without being left behind. அந்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு ஏதுவாக வழியிலே எந்த விதமான பாதிப்பையும் அடையாமல் விட்டு ஓடாதபடிக்கு வழிநடுக தேவன் நம்மை ஆயத்தப்படுத்துகிற அந்த பாதையில் இந்த பயணம் முழுவதும் நாம் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்வதற்காக கர்த்தர் கொடுக்கிற வார்த்தைகளுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து கடைபிடிக்க வேண்டும். Dear children of God, அன்பு தேவ பிள்ளைகளே, every day I ask the Lord to transform me. ஆண்டவரே என்னை மறுரூபமாக்கும் என்று தினந்தோறும் கேட்கிறேன். I never am happy in the place where I am with God spiritually. தேவனோடு கூட ஆவிக்குரிய நிலையில் இருக்கிற ஒரு இடத்திலும் நான் திருப்தி அடைவதே இல்லை. Do you know why? ஏன் தெரியுங்களா? Because I want to go higher in Him. நான் அவருக்குள் உயர்ந்து சிறக்க விரும்புகிறேன். I want to know Him more. நான் இன்னும் அதிகம் அவரை அறிய I want to விரும்புகிறேன். experience new things in Him. அவருக்குள் இருக்கும் புதியவைகளை அனுபவமாக்கிக் கொள்ள துடிக்கிறேன். The problem is not with God. பிரச்சனை தேவனிடத்தில் இல்லவே இல்லை. The hindrance is with me. தடை என்னிடத்தில் தான் இருக்கிறது. The more I allow Him to transform me, எவ்வளவுக்கு அதிகமாய் என்னை அவர் மறுரூபமாக்க நான் விட்டுக் கொடுக்கிறேனோ, the more things I can experience in Him. அவ்வளவுக்கு அதிகமாய் அவருக்குள் இருக்கும் மேன்மைகளை அனுபவமாக்கிக் கொள்ள The முடியும். sooner I allow Him to transform me, எவ்வளவு
சீக்கிரமா என்னை அவர் மாற்ற விட்டு கொடுக்கிறேனோ, the sooner I can inherit those things. அவ்வளவு சீக்கிரத்தில் அவைகளை நான் சுதந்தரித்துக் கொள்வேன். So join us in in this transformation that God wants to bring in every one of our life in this congregation, so we can move forward. நாம் முன்னேறி போகத்தக்கதாக இந்த சபையார் ஒவ்வொருவருடைய வாழ்க்கைக்குள்ளாக தேவன் ஆரம்பித்திருக்கிற மறுரூப மலர்ச்சி பயணத்திலே எங்களோடு இணைந்து பயணியுங்கள். Shall we close our eyes? கண்களை மூடுவோமா? Shall we commit and say, Lord, speak to me? ஆண்டவரே என்னோடு பேசும் என்று சொல்லுவோமா? Speak to me, Lord. என்னோடு பேசும் கர்த்தாவே. பேசும் பேசும் ஜெபம் செய்யும் போது ஆண்டவா பிரிய மானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். ஆண்டவா பிரிய மானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். Speak to us, Lord. எங்களோடு பேசும் ஐயா. We give you all the glory. மகிமை எல்லாம் குறித்தாக்குகிறோம். In Jesus' name we pray. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. Amen. ஆமென். Amen. ஆமென். Please be seated. தயவு செய்து அமர்ந்து கொள்ளுங்கள். Hallelujah. ஹalleluya. God is so good கர்த்தர் ரொம்ப நல்லவர். that He has given us the grace to worship Him even on this Sunday morning service. இந்த ஞாயிறு கால ஆராதனையின் கர்த்தரை ஆராதிக்கும் கிருபையை தந்திருக்கிறாரே. Thank you for joining us from various parts of the country and the world. தேசம் மற்றும் உலகத்தின் பல இடங்களிலிருந்து எங்களோடு இந்த ஆராதனை இணைந்து கொண்டதற்கு நன்றி சொல்கிறோம். We truly miss seeing all your beautiful faces. உண்மையாகவே அழகான உங்கள் முகங்களை பார்க்காமல் தவிக்கிறோம். We will wait for the time when we all join together and worship the Lord one more time. மீண்டும் ஒரு முறை கூட நேரில் ஒன்று கூடி கர்த்தரை ஆராதிக்கும் நேரத்துக்காய் காத்திருக்கிறோம். But regardless where we worship Him, எங்கிருந்து நாம் அவரை ஆராதித்தாலும் சரி, He is the same unchanging Jesus. அவர் அதே மாறாத இயேசுவானவராகவே இருக்கிறார். He is the one who loves us so much. அவர் நம்மை அதிகம் நேசிக்கிறார். And He is the one who has chosen us. அவர்தான் நம்மை தெரிந்து கொண்டவர். As we meditated last week, கடந்த வாரம் நாம் தியானித்தது போலவே, and even the week before, அதற்கு முந்தைய வாரம் கவனித்தது போலவும், the promise of the word to us, நமக்கு வரும் கர்த்தருடைய வாக்குத்தத்த வார்த்தை the என்னவென்றால், Lord is choosing you. கர்த்தர் உங்களை தெரிந்து கொள்ளுகிறார். Amen. ஆமென். Do you believe that? இதை நீங்கள் நம்புகிறீர்களா? Can we open our mouth and say, எல்லாரும் வாயை திறந்து சொல்லுவோமா? the Lord is choosing me கர்த்தர் என்னை தெரிந்து for கொள்ளுகிறார். a very specific purpose மிக விசேஷமான ஒரு நோக்கத்திற்காக, that only I can do for His kingdom. அவருடைய ராஜ்யத்துக்காக நான் மாத்திரமே செய்யக்கூடிய பிரத்யேக பணிக்கு. Hallelujah. Hallelujah. How special are we? நாம் எவ்வளவு விசேஷமானவர்கள். We are going to continue on the same topic. அதே தலைப்பில் இன்றைக்கு தொடரப் போகிறோம். One of the things that we saw last week was, கடந்த வாரம் நாம் கவனித்த ஒரு காரியம் என்னவென்றால், while the Lord is choosing us, கர்த்தர் நம்மை தெரிந்து கொள்ளுகிற பாதையில் He is going to give us right associations. சரியான சகவாசங்களை நமக்கு உறவாக We தருவார். read the verse in 1 Samuel chapter number 2 verse 26. 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரத்தின் 26ஆம் வசனத்தை படித்தோம். The child Samuel grew in stature and in favor both with the Lord and men. அந்த பிள்ளையாண்டானாகிய சாமுவேல் தேவனுடைய தயவிலையும் மனுஷருடைய தயவிலையும் விருத்தி அடைந்து வளர்ந்தான். Amen. Amen. Shall we quickly close our eyes? துரிதமாய் கண்களை மூடுவோமா? Ask the Lord to speak to us. கர்த்தர் நம்மோடு பேசும்படி கேட்போமா? Lord, thank you for your precious word, உம்முடைய விலையேற பெற்ற வார்த்தைக்காக நன்றி ஐயா. which is full of life, ஜீவன் நிறைந்திருக்கிற which is வார்த்தை, so powerful, மகா வல்லமையுள்ள வார்த்தை, that teaches us, எங்களுக்கு போதிக்கிறதே, that instructs us, அது எங்களுக்கு அறிவுரை கொடுக்கிறதே, that edifies us, அது எங்களை பக்தி that உரித்தாக்குகிறதே, directs us, அது எங்களுக்கு வழிகாட்டுகிறதே, that guides us. எங்களை நடத்துகிறது அப்பா. Lord, we pray நாங்கள் ஜெபிக்கிறோம் that ஐயா. remove all the distractions எல்லா கவன சிதறல்களையும் அகற்றும். and you speak individually to every person ஒவ்வொருவரோடும் தனித்தனியே ஆண்டவர் and பேசுவீராக. let them know how special they are. தாங்கள் எவ்வளவு விசேஷமானவர்கள் என்பதை அறிந்து கொள்வார்களாக. We don't deserve anything, Lord, எதற்கும் நாங்கள் அருகதையற்றவர்கள் அப்பா. but thank you for choosing us. ஆனால் எங்களை தெரிந்து கொண்டதற்கு நன்றி We சொல்லுகிறோம். give you all the glory. மகிமை எல்லாம் உமக்கே In உரித்தாக்குகிறோம். Jesus' name we pray. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. Amen and amen. ஆமென் ஆமென். Hallelujah. ஹalleluya. So now David is chosen by the Lord, இப்பொழுதும் தாவீது கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டு but he விட்டார். is going through a journey. ஆனாலும் ஒரு பெரிய பயண
பயணத்தில் இருக்கிறார். The first person he met was அவர் சந்தித்த முதலாவது நபர் Jonathan. யோனத்தானே. It was a very right association. சரியான ஒரு சகவாச உறவு. Last week we saw the difference between a right association and a wrong association. சரியான சகவாச உறவுகளுக்கும் தவறான சகவாசங்களுக்கும் இடையே உள்ள வித்தியாசத்தை கடந்த வாரம் கூறு போட்டு பார்த்தோம். The reason Jonathan came into David's life was யோனத்தான் தாவீதின் வாழ்க்கைக்குள் வந்ததற்கான காரணம் என்னவென்றால் to show him the way. அவர் போக வேண்டிய வழியை காண்பிக்கவே. David, you cannot stay in the palace. தாவீதே, நீ அரண்மனையிலேயே இருக்க முடியாது. You got to run right now. இப்போதைக்கு நீ ஓடியாக வேண்டும். You got to become a fugitive. நீ அகதியாக அலைய வேண்டும். Until the day the Lord will bring you to your throne. கர்த்தருடைய அரியணையிலுமே அமர வைக்கும் நாள் மட்டும் ஓடிக்கொண்டிருக்க So வேண்டும். that was the task for Jonathan. அதுதான் யோனத்தானுக்கு நியமிக்கப்பட்ட இலக்காகும். In his journey, அவருடைய பயணத்தில் David is going to meet a lot of people. தாவீது அநேகரை வழிநடுக சந்திக்க போகிறார். And we're going to see a few of them. அவர்களிலே ஒரு சிலரை நாம் தியானிக்க போகிறோம். Today the person we're going to see is இன்றைக்கு நாம் கவனிக்க போகிறவர் யார் என்றால் we're going to see Abigail. அபிகாயிலை இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். And she is the right association. அவர்கள் ஒரு சரியான சகவாச உறவாகும். Jonathan was helpful to David to help him find his way. தாவீது தான் போக வேண்டிய வழியை கண்டுபிடிக்க யோனத்தான் அவருக்கு ஒத்தாசை பண்ணினார். And Abigail is there for David to give him wisdom. அபிகாயில் தாவீதுக்கு ஞானத்தை உணர்த்துவிப்பதற்காகவே வழியில் அவரை சந்திக்கிறார்கள். Hallelujah. Hallelujah. We all need Abigails in our life. நம்முடைய வாழ்க்கையில எல்லாருக்கும் அபிகாயில்கள் கட்டாயம் தேவை. We all need someone who will come and show us wisdom. சரியான ஞானத்தை நமக்கு உணர்த்தி தெளிவிக்கக்கூடிய ஒருவர் நமக்கு கட்டாயம் வேண்டும். Show us the right path to go. போக வேண்டிய சரியான பாதையை காண்பிக்க வேண்டும். Help us to do the right thing. சரியான காரியத்தை செய்ய உதவி செய்வோர் வேண்டும். Stop us from making the wrong thing. தவறானவைகளை செய்யாதபடி நம்மை தடுத்து நிறுத்தும் ஆட்கள் வேண்டும். If you see, நீங்கள் கவனிப்பீர்களானால் in this world இந்த உலகத்திலே we are living with so many people. எண்ணற்ற மக்களோடு தான் நாம் அனைவரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். Some statistics shows சில புள்ளி விவரங்கள் காண்பிக்கின்றன that every person ஒவ்வொருவரும் in a particular year ஒரு குறிப்பிட்ட வருஷத்தில் they connect either with 500 people or up to 2500 people. ஒன்று 500 பேரோடு இல்லாவிட்டால் 2000 பேர் வரை உறவிலே அவர்கள் சந்தித்து உறவாடுகிறார்களா? Either if you are a reserved person, நீங்கள் யாரோடும் பேசாமல் ஒதுங்கி இருக்க வேண்டும். you don't talk to people much. நீங்கள் அதிக மக்களோடு பேச மாட்டீர்கள். Such kind of people, அப்படிப்பட்டவர்கள் in a year you might connect with around 500 people. ஒரு வருஷத்துக்கு கணிசமாக நீங்கள் ஒரு 500 பேரோடு கூட தொடர்பிலே இணைய வாய்ப்பு இருக்கிறது. But there are other kind of people, ஆனால் வேறு விதமான மக்கள் கூட்டம் or இருக்கிறார்கள். they like to meet with everybody. அவர்கள் எல்லாரோடும் சகஜமாக பேசி பழக விரும்புவார்கள். They like to have so many people in their contact list. அவர்கள் தங்களுடைய தொடர்பு கொள்வோர் பட்டியலிலே அநேகர் இருக்க விரும்புகிறவர்கள். They crave for connections. அவர்கள் உறவுகளுக்காய் ஏங்குகிறவர்கள். Whenever they go for a function or an event, எப்பொழுது ஒரு நிகழ்ச்சிக்காக விழாவுக்காக போனாலும் they like to meet with everybody and get their phone numbers. அங்க இருக்கிற எல்லாரையும் பார்த்து அவர்களுடைய அலைபேசி எண்களை வாங்கவே துடிப்பார்கள். Sometimes they will even go and talk to your relatives, your cousins and your friends and get their contact numbers. சில நேரங்களிலே உங்கள் சொந்த பந்த உறவுகள், நெருங்கின சகோதர சகோதரிகள் மற்றும் உங்கள் நண்பர்கள் தொடர்பில் இருக்கிறவருடைய தொலைபேசி எண்ணை வாங்கி அவர்களோடு கூட தொடர்பு கொள்ள முற்படுவார்கள். And the worst part is, இதிலே மோசமான நிலைமை என்னவென்றால், even without your knowledge, உங்களுக்கும் தெரியாமலேயே they might secretly IM or WhatsApp them all your relatives and your friends and have a private connection. உங்கள் சொந்த பந்த உறவுகள், நட்புகள், சொந்தங்களுக்கு உங்களுக்கு தெரியாமலேயே அவர்களோடு கூட புலனத்திலே வாட்ஸ்அப்பிலே செய்திகளை, தகவலை பரிமாற்றிக் கொள்வார்கள். That's not a very decent behavior. அது ஒரு கண்ணியமான நாணயமான நடத்தை இல்லை But அல்லவா? regardless of that, அதெல்லாம் இருந்தாலும் சரி, what I'm trying to say is, நான் சொல்ல வருவது என்னவென்றால், as a human being, ஒரு மனித பிறவியாய் இருந்தால் we connect with so many people in our lives. நம்முடைய வாழ்க்கையில் அநேக மக்களோடு நாம் தொடர்பிலே இணைகிறோம். But what these statistics also says is, இந்த புள்ளி விவரம் சொல்லுகிற மற்றொரு குறிப்பு என்னவென்றால், even though we connect with so many people, இவ்வளவு அதிகமான மக்களோடு நாம் உறவிலே தொடர்பு கொண்டிருந்தாலும் every person எல்லாருமே spends 40% of the time with the same 5 people. தங்களுடைய நேரத்தில் 40% ஒரே 5 ஜனங்களோடு தான் செலவிடுகிறார்களாம். Hallelujah. Hallelujah. So let me pause now. இப்பொழுது நான் சற்று நிறுத்துகிறேன். Let me ask you a question. உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கவா? Who are those 5 people that you spend 40% of your time? உங்கள் நேரத்தின் 40% நீங்கள் செலவிடுகிற அந்த 5 பேர் உங்கள் வாழ்க்கையில் யார்? Have you identified those 5 people in your life? உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அதிக நேரம் செலவிடக்கூடிய 5 பேரை அடையாளம் கண்டுவிட்டீர்களா? Because we are going to revisit them throughout the sermon.
பிரசங்கத்தினூடாக நாம் திரும்ப திரும்ப போய் அவர்களை சந்திக்க போகிறோம். Why? ஏன்? Because we're going to understand people today. இன்னைக்கு ஜனங்கள் யார் என்பதை நாம் புரிந்து கொள்ள போகிறோம். For some people, ஒரு சிலருக்கு if you ask them what is your problem, உங்க பிரச்சனை என்ன என்று கேட்டால் they don't have any financial problem. அவர்களுக்கு எந்த பண கஷ்டமும் இருக்காது. But they have a very, very complicated problem because of some people. ஆனால் ஒரு சிலரால் அவர்களுக்கு மிகவும் சிக்கலான பிரச்சனைகள் தலையோங்கி நிற்கும். For others, மற்றவர்களுக்கு they don't have any health issues. அவர்களுக்கு எந்த உடல்நல கோளாறும் இருக்காது. But constantly they are under stress and anxiety because of some people. ஆனால் சிலரை நினைத்து எப்பொழுதுமே ஒரு தீராத தொல்லையில் மன உளைச்சலுக்குள் வாதிக்கப்பட்டு For கொண்டிருப்பார்கள். some people, ஒரு சிலருக்கு just one person can come and provoke them by saying the wrong thing. யாரோ ஒருவர் வந்து ஒரு தவறான காரியத்தை சொன்னால் போதும் இவர்களை கோபப்படுத்தி வெறியேற்றி விடுவார்கள். After that they lose the joy and the peace. அதோடு அவ்வளவுதான் சந்தோஷம் சமாதானத்தை பறிகொடுத்து It விடுவார்கள். might seem like, இப்படி இருக்கும் என்றால் why do we have to live with people? ஏன் இப்படிப்பட்டவர்களோடு கூட நாம் வாழ வேண்டும்? Wish we can live in a separate island. எங்கேயாவது ஒரு தனித்தீவில் போய் வாழ்ந்தால் நலமாயிருக்கும் என்று யோசிக்க வைத்து But விடும். that's not how we are created. ஆனால் நாம் அப்படி இருக்கும்படி உண்டாக்கப்படவில்லையே. God is very relational. தேவன் அதிகமாய் உறவாடுகிறவர். That is why when he created us in Genesis 1 verse 18, அதனால்தான் ஆதியாகமம் 1:18 நம்மை அவர் சிருஷ்டித்த போதே I'm sorry, chapter number 2 verse 18, மன்னிக்கவும் ஆதியாகமம் 2:18 the Lord God said, கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார், it is not good that man should be alone. மனுஷன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல. That is why he created all of us. அது நிமித்தமாகவே நாம் எல்லாரையும் உண்டாக்கி In இருக்கிறார். chapter 1 verse 26 it says, 1:26 சொல்லுகிறது, God created us in his own image. தேவன் அவருடைய சொந்த சாயலில் நம்மை சிருஷ்டித்தார். In verse 28 it says, 28 சொல்லுகிறது, be fruitful and multiply. நீங்கள் பழுகி பெருகுங்கள். See, God created all of us, நம் எல்லாரையும் சிருஷ்டித்த தேவன் and he placed us on this earth. இந்த பூமியிலே வைத்திருக்கிறார். If God wanted us to be very independent, நாம் மட்டும் சுயாதீனமாக இருக்க வேண்டும் என்று தேவன் he நினைத்திருந்தார், could have easily created all of us நம் எல்லாரையும் அவர் எளிதாக உண்டாக்கி and put to every one of us an individual planet. ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு தனி கோள்களிலே ஒரு குடியிருக்க Then we don't வைத்திருக்கலாம். have to meet anybody. யாரையுமே பார்க்க வேண்டிய அவசியமே We will இருந்திருக்காது. be living a very isolated life. தனிமைப்படுத்தப்பட்ட வாழ்வில் நாம் மட்டும் இருந்திருக்கலாம். But that's not what his plan is. ஆனால் தேவனுடைய திட்டம் அதுவல்லவே. Because some people are stuck in their life. சிலர் தங்கள் வாழ்க்கைக்குள் மாட்டிக்கொண்டு They விழிக்கிறபடியினால் feel they're not able to move forward. முன்னேயும் போக முடியவில்லை. They think that is because of this one person. இவர்களால் தான் என்னால் எதையும் செய்ய முடியவில்லை என்று He நினைக்கிறார்கள். or she is stopping my blessing. அந்த சகோதரன் ஆசீர்வாதத்தை And they தடுக்கிறார்களே. begin to pray very fervently. ஆகவே உறுதியாய் ஜெபிக்க ஆரம்பிக்கிறார்கள். Lord, please remove this person from my life ஆண்டவரே என் வாழ்க்கையிலிருந்து தயவு செய்து அவர்களை நீக்கிவிடும். so I can move forward. நான் முன்னேறுவதற்கு வழி உண்டாக்கும். Lord, I don't want this person in my life. என் வாழ்க்கையில் இவங்க வேண்டவே வேண்டாம் ஐயா. Hallelujah. Hallelujah. I've been in a similar situation many times, பல நேரங்களில் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள் நான் சிக்கி இருக்கிறேன். especially in my workforce. அதிலும் குறிப்பாக என்னுடைய வேலை ஸ்தலத்திலே I have met weirdest people, நான் மிகவும் விசித்திரமானவர்களை சந்தித்திருக்கிறேன். obnoxious people. மிகவும் இங்கிதம் தெரியாதவர்களை I சந்தித்திருக்கிறேன். really wanted the Lord to remove them from my life. உண்மையில் கர்த்தர் அவர்களை என் வாழ்க்கையை விட்டு நீக்க வேண்டும் என்று ஏங்கினேன். My prayers were so fervent. என் ஜெபங்கள் மிகவும் ஊக்கமாய் இருந்திருக்கின்றன. My prayers were so powerful. என் ஜெபங்கள் மகா வல்லமையோடு ஏறெடுக்கப்பட்டன. But the Lord said, ஆனால் கர்த்தர் no, சொன்னார், I'm not going to remove them. இல்லை அவர்களை அகற்ற மாட்டேன். They're going to be there. அவர்கள் அங்கேதான் இருப்பார்கள். You're also going to coexist with them. அவர்களோடு கூடவே சேர்ந்துதான் நீயும் வாழ But போகிறாய். I'm going to train you to become stronger. ஆனால் நீ வலியவளாகும்படி உன்னை நான் பயிற்றுவிப்பேன். Because he has created us as not as losers, ஏன் நம்மை தோல்வியாளர்களாய் அவர் உண்டாக்கவில்லையே, but as victors. ஜெயிக்கிறவர்களாய் உண்டாக்கி See, when இருக்கிறார். we don't know how to deal with people, அப்படிப்பட்டவர்களோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று தெரியாத இருக்கையில் that is where we see so many people. அந்நேரங்களில் தான் அநேகரை பார்க்கிறோம். What do? அவங்க என்ன They செய்கிறார்கள்? want to quit everything. எல்லாவற்றையும் விட்டு போக They நினைக்கிறார்கள். want to quit the job. உடனே வேலையை விட்டு விட They want to துடிப்பார்கள். run away somewhere. எங்கேயாவது ஓடி போகலாமா They want to நினைப்பார்கள். run away from their family. தங்கள் குடும்பத்தை விட்டு ஓடி போக Some விரும்புவார்கள். people go in for a divorce. சிலர் விவாகரத்துக்கு கூட போய் விடுவார்கள். They want to stop doing anything. எதையுமே செய்யாமல் நிறுத்தி They விடுவார்கள். want to run away from people. மக்களை பார்த்து ஓட விரும்புவார்கள். But as a child of God, ஆனால் ஒரு தேவனுடைய பிள்ளையாக as someone who is chosen by the Lord, கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கும் ஒருவராய், as someone who has a greater purpose and destiny, வாழ்க்கையில மிகப்பெரிய தேவநோக்கத்தின் குறிக்கோளை சுமக்கிறவர்களாய், we have to learn to live a life as a more than a conqueror. ஒரு வெற்றி வீரனிலும் மேலான ஜெயம் சிறக்கும் வாழ்க்கை வாழ பழகிக் கொள்ள வேண்டும். Hallelujah. Hallelujah. Do you believe that? இதை நீங்கள் நம்புகிறீர்களா? You don't have to run away, sister. சகோதரி, நீங்கள் ஓடி போக வேண்டியதில்லை. You don't have to quit, my dear brother. என் அன்பு சகோதரி, நீங்கள் விட்டு போக வேண்டியதில்லை. Because the word of the Lord teaches us how to live a successful life. ஏன் எப்படி வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்ற வழிவகை கர்த்தருடைய வார்த்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறதே. We should not allow people to come and manipulate us. யாரா இருந்தாலும் வந்து நமக்கு இல்லாத பொல்லாதை சொல்லி நம்மை திரிவுவாதத்துக்குள் சிக்க விடக்கூடாது. Yes,
in this world we will have insensitive people, ஆம், இந்த உலகத்திலே எந்த விதமான சொரணையும் இல்லாதவர்கள் இருப்பார்கள், angry people, கோபக்காரர்கள் இருப்பார்கள், obnoxious people. இங்கிதம் தெரியாதவர்கள் உண்டு. They will come and irritate us. அவர்கள் வந்து நம்மை எரிச்சல் They மூட்டுவார்கள், will come and just bother us. வந்து நம்மை தொல்லைக்குட்படுத்துவார்கள். But what are we going to do? அதுக்காக நாம் என்ன செய்ய போகிறோம்? We have to analyze ourselves நம்மையே நாம் ஆராய வேண்டும். and ask the Holy Spirit to give us the grace. சரியான கிருபையை தரும்படி பரிசுத்த ஆவியானவரை வேண்டிக் கொள்ள If there's வேண்டும். anything that we need to correct ourselves, நம்மை நாமே சரிபடுத்திக் கொள்ள வேண்டிய காரியம் ஏதாவது இருக்குமானால், how to walk in this world with people around us, நம்மை சுற்றி இருக்கிற எல்லாரோடும் சேர்ந்து உலகத்தில் எப்படி முன்னேறி போவது என்ற வழிவகை அறிய வேண்டும். how to identify the people around us, நம்மை சுற்றி இருக்கிறவர்களை இன்னார் என்று எப்படி சரியாக அடையாளம் காண வேண்டும். how to have the right associations in our life, நம்முடைய வாழ்க்கையில் சரியான சகவாசங்களோடு எப்படி பழக வேண்டும் என்பதை கேட்க so வேண்டும். that we are not stuck anywhere, அப்படி இருந்தால் தான் எங்கேயும் மாட்டிக்கொள்ள we மாட்டோம், don't get bitter in our life, வாழ்க்கையிலே கசப்படைய but மாட்டோம், we keep on moving forward. மாறாக முன்னேறி போய்க்கொண்டே It இருப்போம். doesn't matter whether you are a student நீங்கள் ஒரு மாணவராக இருந்தாலும் சரி, or you are someone who's working நீங்கள் பணிபுரிகிற ஒருவராக இருந்தாலும் or சரி, you are retired. அல்லது நீங்கள் பணி ஓய்வு All பெற்றிருப்பீர்கள், of us are in a journey. அனைவருமே பயணத்தில் தான் We இருக்கிறோம். move from one place to another, ஓரிடம் விட்டு வேறிடம் நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிறோம். but we have to live with the people around us. ஆனால் சுற்றி இருக்கிற எல்லாரோடும் சேர்ந்துதானே நாம் வாழ்ந்தாக வேண்டும். Hallelujah. Hallelujah. So this sermon is for real, sweet, precious people உண்மையாகவே இனிமையான விலையேற பெற்றவர்களுக்கான ஒரு செய்தி இது. who really want to live harmoniously with the people around them. சுற்றி இருக்கிற எல்லாரோடும் ஏக நல்லிணக்க சமாதானமாய் வாழ விரும்புவோருக்குரிய பாக்கிய வார்த்தை And இது. on top of that, இதெல்லாவற்றுக்கும் மேலாக wonderful people like you, உங்களை போன்ற அருமையான ஜனங்களுக்கு they want to live a Christ-like nature. கிறிஸ்துவை போன்ற சுபாவத்தை வெளிப்படுத்த விரும்புகிறீர்கள் அல்லவா? But the problem here is, ஆனால் இங்க இருக்கிற பிரச்சனை they are என்னவென்றால் very confused. ரொம்ப குழம்பி தவிக்கிறோம். When I meet with a person who is so wicked and evil and foolish around me, என்னை சுற்றிலும் இருக்கிறவர்களே மிகவும் துஷ்டர்களாய் பொல்லாதவர்களாக புத்தியினர்களாய் இருக்கிற நான் சந்திக்கும் நேரத்தில் how can I be Christ-like? நான் எப்படிங்க கிறிஸ்துவை போல இருக்க முடியும்? Is it what it means to be Christ-like? கிறிஸ்துவை போல இருப்பதென்றால் உண்மையிலே என்ன அர்த்தம்? Is it allowing anybody to come and abuse you and to shout at you and to put you down? யார் வேண்டுமானாலும் வந்து இஷ்டம் போல நம்மை திட்டி தகாத வார்த்தைகளால் இழிவுபடுத்தி மட்டம் தட்டி துஷ்பிரயோகம் செய்வதற்கு விட்டு கொடுத்து விடுவதா? Telling you can do anything to me, I will keep quiet. நீங்க என்ன வேணாலும் செஞ்சுக்கிடுங்க, நான் அமைதியா இருப்பேன்னு சொல்லுவதா? Some people think that is Christ-like. சிலர் அதுதான் கிறிஸ்துவை போன்ற சுபாவம் என்று நினைத்துக் But கொள்கிறார்கள். before we go into the message of Abigail, அபிகாயிலை பற்றிய கர்த்தருடைய செய்திக்குள் செல்லும் முன்பதாக I want to explain the characteristics of people, மக்களுடைய குணாதிசயங்களை சற்று விவரிக்க the விரும்புகிறேன். reality of people, மக்களுடைய யதார்த்த நிஜ சுயரூபத்தை கோடிட்டு because காட்டுகிறேன். only when we understand the kind of people that we are living with, நாம் எப்படிப்பட்டவர்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பவர்களை பற்றிய சுய ரூபத்தை நாம் அறிந்து புரிந்தால்தான் we will be able to live one step ahead. ஒரு அடி எப்பொழுதும் முன்னெடுத்து வைக்கக்கூடியவர்களாக இருக்க முடியும். Hallelujah. ஹல்லேலூயா. What did Jesus do when he met with very difficult people? மிகவும் கடினமான ஜனங்களை சந்தித்த பொழுது இயேசுவானவர் எப்படி நடந்து கொண்டார்? Oh, he's a fantastic, wonderful example for us. நமக்கு தலை சிறந்த பிரமாதமான ஒரு மாதிரி அவர்தான். Jesus had a very successful and a peaceful ministry. இயேசுவானவர் மிகவும் வெற்றிகரமான சமாதானமான ஊழியத்தை He நிறைவேற்றினார். never wasted any day. அவர் ஒரு நாளையும் பொழுதையும் வீணடிக்கவில்லை. Oh, he was very industrious. அவர் சுறுசுறுப்பாய் செயல்பட்ட வீரர். Do you know why? ஏன் தெரியுமா? He knew exactly how to deal with people. சரியாக ஜனங்களோடு எப்படி இடைபட வேண்டும் என்பதை துல்லியமாய் அறிந்தவர். He did not allow the Pharisees or the Sadducees or the chief priests or the elders to control his schedule. பரிசேயராகட்டும் சதுசேயராகட்டும் பிரதான ஆசாரியராகட்டும் எந்த வேதபாரகரும் அவருடைய நிகழ்ச்சி நிரலை கட்டுப்படுத்த விடவே இல்லை. As a son of God, தேவ திருக்குமாரனாய் he came as a savior. அவர் இரட்சகராய் வந்தார். He came to love everyone, அனைவரிடமும் அன்பு காட்ட வந்தார். including the Pharisees and the Sadducees. பரிசேயர் சதுசேயர் உட்படவரை நேசிக்க வந்தார். But he was also a very wise person. அதே நேரத்தில் மகா ஞானமுள்ளவரும் கூட. He did not associate with such people. அப்படிப்பட்டவர்களோடு அவர் சகவாசத்தில் ஈடுபடவே இல்லையே. I really encourage you to take the Bible and read the Gospels உண்மையில் வேதத்தை எடுத்து சுவிசேஷங்களை படிக்கும்படி உங்களை தைரியப்படுத்துகிறேன். and start marking all the places where people questioned Jesus. எங்கெல்லாம் ஜனங்கள் இயேசுவை கேள்வி கேட்டார்களோ அவிடத்து நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். So many times people come and ask him some questions. அநேக சமயங்களிலே மக்கள் இயேசுவோடு வந்து பல கேள்விகளை Do you கேட்டிருக்கிறார்கள். know how Jesus responded? இயேசு அதற்கு எப்படி பதில் கொடுத்தார் தெரியுமா? Sometimes when they came and asked him a question, சில சமயங்களிலே வந்து அவர்கள் கேள்வி கேட்கும்போது especially in Matthew chapter 21 verse
27. அதிலும் குறிப்பாக மத்தேயு 21 அதிகாரத்தின் 27 வசனத்தில் He said, I will not tell you by what authority I do all these things. நான் இன்ன அதிகாரத்தில் இவைகளை செய்கிறேன் என்று உங்களுக்கு சொல்லேன் என்றார். Because in verse 23, ஏன் 23 வசனத்தில் the people are coming and asking him, but what authority are you doing all this? நீ எந்த அதிகாரத்தினால் இவைகளை செய்கிறீர் என்று ஜனங்கள் கேள்வி கேட்கிறார்கள். You know what Jesus did? இயேசு என்ன செய்தார் He தெரியுமா? cross-questioned them with another question. அவர் வேறொரு கேள்வியை குறுக்க கேட்டவர்களை மடக்கினார். And they did not know how to answer him. அவர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல தெரியாமல் So what did திண்டாடினார்கள். Jesus say? இயேசு என்ன சொல்லுகிறார்? Well, you didn't answer, நீங்களே பதில் சொல்லவில்லை so I'm என்றார். not going to answer. நான் உங்களுக்கு பதில் சொல்ல போவதில்லை. Hallelujah. Hallelujah. Jesus was very wise. இயேசு மிகவும் ஞானமாய் இருந்தார். In the chapter 23, 23 அதிகாரத்தில் 22, மன்னிக்கவும் 22 the last அதிகாரத்தில் portion of the chapter, அதிகாரத்தின் கடைசி பகுதியில் that is the time they're going to ask him the question for the last time. அந்த நேரத்தில் தான் அவர்கள் கடைசியாக இயேசுவிடம் கேள்வி கேட்க காத்துக் கொண்டிருந்த Verse நேரம். 41 says, 41 வசனம் the சொல்லுகிறது, Pharisees are all gathered together. பரிசேயர் ஒன்று கூடி Now வந்திருக்கிறார்கள். Jesus is going to ask them a question. இயேசு அவர்களை கேள்வி கேட்க போகிறார். When Jesus asked them a question, இயேசு அவர்களிடத்தில் கேள்வி கேட்டபோது they did not have an answer. அவர்களிடம் பதிலே இல்லை. And the last verse of 22 chapter says, 22 அதிகாரம் கடைசி வசனம் சொல்லுகிறது, no one was able to answer him a word, nor from that day on did anyone dare question him anymore. அதற்கு மாறுத்தரமாக ஒருவனும் அவருக்கு ஒரு வார்த்தையும் சொல்லக்கூடாது இருந்தது. அன்று முதல் ஒருவனும் அவரிடத்தில் கேள்வி கேட்க துணியவில்லை. Hallelujah. Hallelujah. We're going to be reading a lot of Bible verses today. இன்னைக்கு நாம் நிறைய வேத வசனங்களை படிக்க போகிறோம். I encourage you to open your Bibles. உங்கள் வேத புத்தகத்தை திறந்து வைத்துக் கொள்ளுங்கள். Research the Bible with me. என்னோடு கூட சேர்ந்து வேதத்தை ஆராய்ச்சி செய்யுங்கள். Because the word of God gives us wisdom. தேவனுடைய வார்த்தை தான் நமக்கு ஞானத்தை கொடுக்கிறது. Hallelujah. Hallelujah. The word of the Lord shows us the light. கர்த்தருடைய வசனம் நமக்கு வெளிச்சம் We வீசுகிறது. don't have to be confused. நாம் குழம்பி திரிய வேண்டிய அவசியம் இல்லை. If people are coming and cross questioning you, மக்கள் வந்து உங்களை குறுக்கு கேள்வி கேட்டு மடக்குகிறார்களா? sometimes you question them back. சில சமயங்களில் நீங்க திரும்ப கேள்வி கேளுங்க. Sometimes you keep quiet. சில நேரங்களில் அமைதியா இருக்க வேண்டும். Sometimes you go and ask them some cross questions. சில வேளைகளில் நீங்கள் அவர்களுக்கு குறுக்கு கேள்வி கேட்க வேண்டும். Hallelujah. Hallelujah. Jesus was a wonderful example. இயேசுவானவருக்கு தலைசிறந்த உதாரணம். No one could understand how he is going to do what he is going to do the next day. இயேசுவானவர் அடுத்த நாள் என்ன செய்ய போகிறார், எப்படி செய்ய போகிறார் என்பதை ஒருவராலும் ஊகித்தறிந்திருக்க முடியவில்லை. Jesus loved everyone. இயேசு எல்லாரையும் நேசித்தார். The Bible tells us to love everyone. அனைவரிடமும் அன்பு கூறும்படி வேதம் நமக்கு அறிவுறுத்துகிறது. But do you know something? ஆனால் உங்களுக்கு ஒன்று தெரியுமா? The Bible does not tell us to trust everyone. எல்லாரையும் நம்பும்படி வேதம் நமக்கு சொல்லவே இல்லை. Yes, it is true. ஆம், உண்மைதான். I will give you a scripture for that. அதற்கு நான் உங்களுக்கு ஒரு வசனம் தருகிறேன். Let's open our Bibles to John chapter 2 verse 24 and 25. யோவான் 2 அதிகாரம் 24 25 வசனத்துக்கு வேதத்தை திறந்து கொள்வோம். NIV version says, சர்வதேச ஒளிபரப்பு சொல்லுகிறது, Jesus did not trust them because he knew their hearts. இயேசு அவர்கள் இருதயங்களை அறிந்திருந்தபடியினால் அவர்களை நம்பி இணங்கவில்லை. He did not trust people. அவர் ஜனங்களை நம்பவில்லைங்க. Trust is very selective. நம்பிக்கை என்பது தெரிந்தெடுக்கக்கூடிய ஒன்று. See, love is very free. நாம் எல்லாரிடமும் இலவசமாய் அன்பு கூறுகிறோம். We love everybody, எல்லாரையும் நேசிக்கிறோம். even our enemies. சத்துருக்களையும் நேசிக்கிறோம். But trust has to be earned. ஆனால் நம்பிக்கை என்பது சம்பாதிக்கப்பட வேண்டும். If you have to trust me, நீங்கள் என்னை நம்ப I வேண்டுமானால் have to earn it from you. நான் உங்களிடமிருந்து அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமாய் இருக்க I have to வேண்டும். prove it to you. நான் உங்களுக்கு அதை நிரூபிக்க வேண்டும். See, Jesus was very specific and with the people that he was surrounding himself with. இயேசுவானவர் யாரோடு கூட சூழ்ந்திருந்தார் என்பதை குறித்து மிகவும் திட்டவட்டமாக இருந்தார். Even though he loved the Pharisees and Sadducees and the elders, பரிசேயர் சதுசேயர் மூப்பர்கள் என்ற அனைவரையும் அவர் நேசித்தாலும் கூட, when he had to go to the Mount of Transfiguration in Matthew chapter 17, மத்தேயு 17 அதிகாரத்தில் மறுரூப மலைக்கு அவர் போக வேண்டிய வேளை வந்தபோது, did he take them? அவர்கள் எல்லாம் கூட கூட்டிட்டு போனாரா? No, இல்லையே. because he doesn't trust them. ஏன் அவர்களை அவர் நம்பவில்லை? In John chapter 11, யோவான் 11 அதிகாரத்தில் when he had to go to Lazarus' house, லாசரு வீட்டுக்கு அவர் போக வேண்டியதா did இருந்தபோது, he take the Pharisees and Sadducees along with him? பரிசேயர் சதுசேயரை தன்னோடு கூட அழைத்து சென்றாரா? No, he was very wise. இல்லை, அவர் மிகவும் ஞானமாய் இருந்தார். In Mark chapter 7, மார்க்கு 7 அதிகாரத்திலும் he wanted to run away from Galilee, கலிலேயிலிருந்து அவர் ஓடி போக வேண்டும் go என்று to a இருந்தார். secret place. ரகசியமான இடத்துக்கு போக He didn't விரும்பினார். take the Pharisees and Sadducees. அவர் சதுசேயரும் பரிசேயரும் கூட அழைத்து சென்றாரா? He loved them, அவர்களை நேசித்தார்தான். but he kept a distance with them. ஆனால் அவர்களோடு கூட ஒரு தூரத்தையே He கடைபிடித்தார். was not associated with them. அவர்களோடு கூட சகவாசமாய் Do இருக்கவில்லை. you understand the difference that I'm trying to point out here? இங்கே நான் உங்களுக்கு கோடிட்டு காட்ட விரும்புகிற வித்தியாசத்தை புரிந்து கொள்கிறீர்களா? Because there is some group of people, ஏன் ஒரு சிலர் இருக்கிறார்கள், very innocent people, அப்பாவிகள், very naive people. எதற்கும் இரையாக They கூடியவர்கள், want to be Christ-like, கிறிஸ்துவை போல இருக்க so they விரும்புவார்கள். think even if people do them wrong,
ஆகவே மக்கள் தங்களுக்கு தவறாக தீங்கிழைத்தாலும் கூட they associate with them. அவங்களோடு கூட தான் They பழகுவார்கள். keep trusting with them. தொடர்ந்து அவங்களை நம்பிக்கொண்டே இருப்பார்கள். Let me ask you a question. ஒரு கேள்வி கேட்கவா? Suppose some thief comes to your house and steals 10,000 rupees. ஒருவேளை ஒரு திருடன் உங்க வீட்டுக்கு வந்து 10,000 ரூபாய் திருடி விடுகிறான்னு வைத்துக் கொள்ளுங்கள். What do you do the next day? அடுத்த நாள் நீங்க என்ன செய்வீங்க? Oh, I want to show him the love of God. நான் அவனுக்கு தேவனுடைய அன்பை காண்பிக்க So வேண்டும். I'm going to find that person, அதனால அவனை போய் தேடி கண்டுபிடிச்சு invite him to my house for dinner. அவனை என் வீட்டுக்கு இரவு விருந்துக்காக கூப்பிடுவேன். If you do that, what will happen? அப்படி நீங்க செஞ்சீங்கன்னா என்ன ஆகும்? He'll come sit in your house, வருவான், வீட்டுக்குள்ள look at உட்காருவான், all your appliances. உங்க வீட்டு உபயோக பொருள் எல்லாம் பார்ப்பான். In front of your eyes, he'll steal more and then he'll leave. உங்க கண்ணுக்கு முன்னாகவே எல்லா பொருட்களை திருடி கொண்டு போய் That விடுவான். is not wisdom. அது ஞானம் இல்லையே. We have to walk in wisdom. நாம் ஞானத்தோடு நடக்க What வேண்டும். will a wise person do? ஞானமுள்ள ஒருவர் என்ன When the செய்வார்கள்? thief steals something and runs away, திருட எதையாவது திருடிட்டு ஓடி போனால் as a child of ஒரு God, தேவனுடைய பிள்ளையாக they will pray for that person. அவர்களுக்காக ஜெபிப்பார்கள். They will ask the Lord to forgive that person. கர்த்தர் அவர்களை மன்னிக்கும்படி மன்றாடுவார்கள். And on top of that, இதற்கெல்லாவற்றுக்கும் மேலாக they will add extra locks in their house. வீட்டிலே கொஞ்சம் அதிகம் பூட்டு They will போடுவார்கள். put an iron gate in their house. வீட்டிலே இரும்பு கதவை And they பாட்டுவார்கள். will try to be careful. கவனமாயிருப்பார்கள். See, that is what we should do. நாமும் அதை தாங்க செய்ய வேண்டும். We must love everybody. எல்லாரையும் நாம் நேசிக்க வேண்டும் But தான். when it comes to associating with people, ஆனால் மக்களோடு சகவாச உறவில் பழகுவதென்று வருமானால், when it comes to trusting people, மக்களை நம்புவதென்று வரும்போது we have to be very careful. அதிலே நாம் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க Also, வேண்டும். let's see what did Apostle Paul do. பரிசுத்த பவுலடியார் என்ன செய்கிறார் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். He is also a fascinating character. அவரும் கூட உள்ளத்தை பரவசம் கொள்ளும் கதாபாத்திரம். If you turn our Bibles to Acts chapter 13, அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரத்துக்கு வேத புத்தகத்தை திருப்புவோமானால், he is going to a region called Paphos. அவர் அங்கே பர்போஸ் என்ற இடத்திற்கு செல்கிறார். Verse number 6, 6ஆம் வசனம், he is meeting a Jew whose name is Bar Jesus. அங்கே பரியேசு என்னும் மறுநாமம் உள்ள ஒருவனை That சந்திக்கிறார். person is a sorcerer. அவன் ஒரு மந்திரவாதி. He is a false prophet. அவன் ஒரு கள்ள தீர்க்கதரிசி. On top of it, he was with the pro-council. அது போதாதென்று அவன் அங்க இருக்கிற ஆலோசனை சங்கத்திலும் இருக்கிறான். And he is also an intelligent person. அவன் ஒரு புத்திசாலியும் கூட. Very high profile person. வாழ்க்கையிலே உயர்ந்த நிகழ்வுகளை கொண்டவன். So this person is trying to do harm to Paul. இப்படிப்பட்ட ஒரு உயர்ந்தவன் பவுலடியாருக்கு தீமை செய்ய And முற்படுகிறான். verse number 9 it says, 9ஆம் வசனம் சொல்கிறது, then Paul was filled with the Holy Spirit, looked intently at him. பவுலடியார் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவனாய் அவனை உற்று பார்த்தபோது, And see the reply in verse number 10. 10ஆம் வசனத்தில் கொடுக்கிற பதிலை He's பாருங்கள். looking at Bar Jesus and he's saying, பரியேசு என்னும் அவனை பார்த்து சொல்லுகிறார், oh, you are full of deceit and all fraud, you son of devil, you enemy of all righteousness. And he's shouting at that person. எல்லா கபடமும் எல்லா பொல்லாங்கும் நிறைந்தவனே, பிசாசின் மகனே, நீதிக்கெல்லாம் பகஞ்சனே, கர்த்தருடைய செம்மையான வழிகளை புரட்டுவதை ஓய மாட்டாயோ என்று சாடுகிறார். He was very confident. மிகுந்த திட நம்பிக்கை Do அவருக்கு. you know why? ஏன் தெரியுமா? He was filled with the Holy Spirit. பரிசுத்த ஆவியினால் நிறைந்திருந்தார். When you're filled with the Holy Spirit, பரிசுத்த ஆவியினால் நீங்கள் நிறைந்திருக்கும் போது you will know exactly what to talk to people. ஜனங்களோடு என்ன பேச வேண்டும் என்று சரியாக You அறிந்திருப்பீர்கள். don't want to live a miserable life. பரிதபிக்கத்தக்க வாழ்வு வாழ விரும்ப A மாட்டீர்கள். life when people come and abuse you. இஷ்டம் போல் மக்கள் உங்களை துஷ்பிரயோகம் செய்கிற வாழ்க்கைக்கு இணங்க மாட்டீர்கள். They shout at you. உங்களை திட்டி சத்தம் போட்டு பேச விட They மாட்டீங்க. talk bad about you. உங்களை குறித்து தவறாய் கெட்ட வார்த்தை பேச விட They மாட்டீர்கள். take advantage of you. உங்க மேல அவர்கள் சாதக கை ஓங்க விட மாட்டீர்கள். And you live a very peaceless life. சமாதானம் இல்லாத வாழ்க்கை வாழ விட No, மாட்டீர்கள். that's not what Jesus died for. அதற்காக இயேசு மரிக்கவில்லையே. He died so that we will have an abundant life. நாம் பரிபூர்ண ஜீவனில் ஆர்ப்பரிக்க வேண்டும் என்றல்லவா மரித்தார். Hallelujah. Hallelujah. So this is just a little introduction for those people so that you will know how to live a wise life full of wisdom. சுற்றி இருக்கிறவர்களோடு பழகும் பொழுது ஞானம் நிறைந்தவர்களாய் எப்படி சமாதான நிறைவோடு வாழ வேண்டும் என்ற வழிவகையை அறிந்து கொள்வதற்காக ஒரு முகவுரை தான் இது. Hallelujah. Hallelujah. Now we will go to see the second character of David. இப்பொழுது தாவீதின் வாழ்க்கையிலே அவர் சந்தித்த இரண்டாவது கதாபாத்திரத்தை கவனிப்போம். So now in chapter 25, இப்பொழுது 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரத்தில் we're going to see three people. 3 பேரை பார்க்க We're போகிறோம். going to see David, தாவீதை பார்ப்போம், Nabal, நாபால், and Abigail. அபிகாயிலையும் சந்திப்போம். Three of very unique characters. 3 பேருமே தனித்தன்மை வாய்ந்தவர்கள். I will explain all the three. 3 பேரையும் விவரிக்கிறேன். Maybe we will meditate only one today. இன்றைக்கு ஒருவரை குறித்து மட்டும் தான் தியானிக்க கூடும். The other two we will meditate next week. மற்ற இருவரையும் குறித்து அடுத்த வாரம் தியானிக்கலாம். I want to go very slow.
மிகவும் மெதுவாய் நான் போக Because விரும்புகிறேன். this is something, it's like a life lesson that we need to understand from the word of God. தேவனுடைய வார்த்தைக்குள் இருந்து நாம் அறிந்து புரிந்து கொள்ள வேண்டிய வாழ்க்கை கொடுத்த முக்கியமான பாடம் இவைகள். God is training us தேவன் நம்மை பழக்குவித்துக் because கொண்டிருக்கிறார். He has chosen us. அவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறாரே. And we need to keep on moving forward. முன்னேறி போய் கொண்டே இருக்க வேண்டும் அல்லவா? Hallelujah. Hallelujah. So let's take time இப்பொழுது நாம் நேரம் எடுத்து and also ask the Holy Spirit to help us identify us. நம்மை அடையாளம் கண்டுகொள்ளத்தக்கதாக பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்யும்படி கேட்போம். Not only us, நாம் மாத்திரமல்ல, let's analyze all the 5 people that you spend most of your time with. உங்களுடைய பெரும்பாலான நேரத்தை நீங்கள் செலவிடக்கூடிய 5 பேரையும் சரியாய் அடையாளம் காண உதவி கேட்போம். And categorize them into different categories. அவர்களை வித்தியாசமான வகையறாக்களாக வகையறுப்போம். Hallelujah. Hallelujah. So let me start with the first category. நான் முதல் வகையை இப்பொழுது ஆரம்பிக்கிறேன். The first one is the wicked or evil person. முதலாவது மிகவும் கேடுள்ள ஒரு பொல்லாத துஷ்ட மனிதன். 1 Samuel 25 verse 3, the last portion says, 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரத்தின் 3ஆம் வசனத்தின் கடைசி பகுதி சொல்லுகிறது, but Nabal was harsh and evil in his doings. நாபால் முரடனும் துராகிருதனுமாயிருந்தான். Let's also read another verse from Proverbs chapter 24. நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரத்திலிருந்து ஒரு வசனத்தை படிப்போம். Because we need to understand who these wicked people are. இந்த பொல்லாத துஷ்டர்கள் யார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? Verses 1 and 2. முதல் 2 வசனங்கள், It's saying, do not be envious of evil men, nor desire to be with them. பொல்லாத மனுஷர் மேல் பொறாமை கொள்ளாதே, அவர்களோடு இருக்கவும் விரும்பாதே. For their heart devises violence, and their lips talk of troublemaking. ஏன் அவர்கள் இருதயம் கொடுமையை யோசிக்கும், அவர்கள் உதடுகள் தீவினையை பேசும். Verse 8 says, 8ஆம் வசனம் சொல்லுகிறது, they plot to do evil, and they will be called a schemer. தீவினை செய்ய உபாயம் செய்கிறவன் துஷ்டன் என்னப்படுவான். Hallelujah. Hallelujah. So all these characteristics identify so beautifully with Nabal. இத்தனை குணாதிசயங்களும் இந்த நாபாலோடு கூட மிகவும் அருமையாய் பொருந்தி அவரை அடையாளம் காட்டுகிறது. Let me explain some more characteristics of this wicked people. இந்த பொல்லாத மனுஷருடைய இன்னும் சில குணலட்சணங்களை உங்களுக்கு முன்பாக நான் அடையாளப்படுத்துகிறேன். They are very dangerous people. மிகவும் அபாயகரமான ஆபத்தான பேர்வழிகள். They always devise evil in their minds. எப்பொழுது மனதிலே தீமையை தான் யோசித்துக் கொண்டிருப்பார்கள். These kind of people, இப்படிப்பட்டவர்கள் they think too high of themselves. எப்பொழுதும் தங்களை குறித்து மிகவும் உயர்வாகவே நினைத்துக் கொள்வார்கள். Verse 25, chapter 25 verse 2, it says, 1 சாமுவேல் 25 2ஆம் வசனம் சொல்லுகிறது, he had 3,000 sheep and 1,000 goats, and he was very rich. அவனுக்கு 3000 ஆடும் 1000 வெள்ளாடும் இருந்தது, அவன் மகாபாரி குடித்தனக்காரனாய் இருந்தான். Usually when people are very highly educated or very successful, பொதுவாகவே அதிக கல்வி படித்து வெற்றிகரமாக ஓங்கிக் கொண்டிருக்கிற யாரானாலும் they start to think very high of themselves. தங்களை குறித்து தாங்கள் மிகவும் உயர்வாக எண்ணிக்கொள்ள தொடங்குவார்கள். That is where we need to be always be humble before the Lord. அங்கேதான் எப்போதும் கர்த்தருக்கு முன்பாக நாம் நம்மை தாழ்மைப்படுத்தி இருக்க வேண்டும். And all this kind of wicked people, இப்படிப்பட்ட பொல்லாத துஷ்டர்கள், they like to harm others intentionally. வேண்டுமென்றே மற்றவர்களுக்கு தீமை செய்ய துடிப்பார்கள். Not by accident. எதேச்சையாய் அல்ல, Purposefully they will hurt others. வேண்டுமென்றே தெரிந்து மற்றவர்களை வேதனைப்படுத்தி துன்புறுத்துவார்கள். Verse number 10, it says, 10ஆம் வசனம் சொல்லுகிறது, the way Nabal is recognizing David, இந்த நாபால் தாவீதை அடையாளம் கண்டுகொள்கிற விதத்தை பாருங்கள். he's insulting David and he's asking, who is David and who is the son of Jesse? தாவீது யார், ஈசாயின் குமாரன் யார் என்று தாவீதை புண்படுத்தி அவமதிக்கிறான். Everyone in the land of Israel knows who David is. தாவீது யார் என்றால் இஸ்ரவேலின் தேசத்தில் இருக்கிற எல்லாருக்குமே பேரை கேட்டாலே தெரியும். But intentionally he wants to belittle David. ஆனால் வேண்டுமென்றே தாவீதை மட்டம் தட்டி இழிவுபடுத்த துடிக்கிறான். They can never be kind. ஒருபோதும் தயவு இருக்க மாட்டான். These kind of people can never have compassion in their hearts. இப்படிப்பட்டவர்கள் தங்கள் இருதயத்திலே ஒருபோதும் மனதுருக்கத்தை பெற்றிருக்க மாட்டார்கள். Such wicked or evil people will be very rude in their behavior. இப்படிப்பட்ட பொல்லாத துஷ்ட மனிதர்கள் தங்களுடைய நடத்தையிலே முரட்டுத்தனமாய் கடினமாய் இருப்பார்கள். Even if others are good to them, மற்றவர்கள் அவர்களுக்கு நல்லவர்களாக இருந்தும் கூட, because in verse number 15 it says, 15ஆம் வசனம் சொல்கிறதை பாருங்கள், the servants are telling that David and his men were very good to us. தாவீதும்
அவருடைய மனுஷர் எங்களுக்கு மிகவும் உபகாரிகளாய் நல்லவர்களாய் இருந்தார்கள் என்று அவருடைய வேலைக்காரர் சொல்லுகிறார்கள். Yet these evil people will never recognize the kindness. அப்படி இருந்தும் இவர்கள் காண்பித்த தயவின் சகாயத்தை அந்த பொல்லாத துஷ்ட மனிதர்கள் அங்கீகரிக்கவே They மாட்டார்கள். can never acknowledge all the sacrifices others do for them. தங்களுக்காக மற்றவர்கள் செய்கிற தியாக சேவையை ஒருபோதும் பொருட்படுத்தவே மாட்டார்கள். Instead, what do they use their energy for? அவர்கள் தங்களுடைய சத்துவத்தை சக்தி எதற்கு பயன்படுத்த விரும்புவார்கள் என்றால் Verse number 14, the last portion it says, 14ஆம் வசனத்தின் கடைசி பகுதி சொல்லுகிறது, He reviled them or scolded them. அவன் அவர்கள் மேல் சீறினான், அவர்களை திட்டினான். They use all their energy to hurt other people. மற்றவர்களை வேதனைப்படுத்தி காயப்படுத்தவே முழு சக்தியையும் They பயன்படுத்துவார்கள். devise their energy to cause hurt in their emotions. மற்றவருடைய உணர்வுகளுக்குள்ளாக புண்படுத்தி வேதனைப்பட தங்களுடைய உபாய திட்டங்களை யோசிப்பார்கள். Have you known some people like that? அப்படிப்பட்ட யாராவது துஷ்டரை உங்களுக்கு தெரியுமா? Or let me ask you a direct question. நேரடியாய் உங்களை கேட்கிறேன், Are you like that? நீங்கள் அப்படிப்பட்ட ஒருவரா? Are you being kind to people or you don't respect others' kindness? மற்றவர்களிடம் கண்ணியமாய் கனிவாய் நடக்கிறீர்களா, இல்லாவிட்டால் மற்றவர்களை நீங்கள் மதிக்காமல் இருக்கிறவர்களா? Are you very rude to others? மற்றவர்களுக்கு ரொம்ப கடினமாய் முரட்டுத்தனமாய் இருக்கிறவர்களா? How is your behavior towards others? மற்றவர்களிடம் எப்படி நீங்கள் நடந்து கொள்கிறீர்கள்? Are you constantly thinking of how you can hurt someone else? எப்படி அவர்களை வேதனைப்படுத்தலாம் என்பதுதான் உங்களுடைய மனதின் நித்தம் யோசனையா? Let the Holy Spirit minister unto us. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் ஊழியம் செய்வாராக. If you really analyze such people, அப்படிப்பட்டவர்களை உண்மையாகவே நீங்கள் நன்றாக அலசி பார்த்தால் why do they behave like that? ஏன் அவர்கள் அப்படி கண்ணியம் இல்லாமல் நடந்து கொள்கிறார்கள்? Yes, there are wicked and evil people surrounding us. ஆம், பொல்லாத துஷ்ட மனிதர்கள் நம்மை சூழ்ந்திருக்கிறார்கள் என்பது உண்மைதான். Why do they behave like that? ஆனால் ஏன் அவர்கள் அப்படி துஷ்டத்தனமாய் நடந்து கொள்ள வேண்டும்? That is because அதற்கு காரணம் என்னவென்றால் somebody would have tormented them in the past, கடந்த நாட்களில் யாரோ அவர்களை வதைத்திருக்க வேண்டும். and now they want to torment others. ஆகவே இப்பொழுது அவர்கள் மற்றவர்களை வதைத்தெடுக்க That துடிக்கிறார்கள். is why he's insulting David. அதனால் தான் தாவீதை அவமதித்து Who is புண்படுத்துகிறான். this David? இந்த தாவீது யார்? Who is the son of Jesse? ஈசாயின் குமாரன் யார்? What right he has to come to me? என்னிடத்தில் வருவதற்கு அவனுக்கு என்ன உரிமை இருக்கிறது? Some evil has been done to them, அவர்களுக்கு ஏதோ ஒரு தீமை செய்யப்பட்டிருக்கிறது. and that is why they are doing evil back to you. ஆகவே தான் தீமைக்கு பதிலாக தீமையை See, சரிகட்டுகிறார்கள். when evil was done to them in their past, அவர்களுடைய கடந்த நாட்களில் அவர்களுக்கு இழைக்கப்பட்ட அந்த தீங்கு instead of bringing their hurt and the evil before the Lord, அவர்களுடைய காயங்கள் அவர்களுக்கு இழைக்கப்பட்ட தீமையை கர்த்தருக்கு முன்பாக கொண்டு வருவதற்கு பதிலாக and asking the Lord to forgive that, கர்த்தர் அதை மன்னிக்கும்படி கேட்பதற்கு பதிலாக instead of asking Lord to erase that, கர்த்தர் அந்த நினைவுகளை அழிக்க உதவி செய்யும்படி கேட்பதற்கு பதிலாக instead of asking the Lord to fill them with love, அன்பினால் கர்த்தர் தங்களை நிரப்பும்படி ஜெபிப்பதற்கு பதிலாக they harbor that evil. அந்த தீமையை மனதுக்குள்ளேயே அடக்கி They வைத்துக் meditate கொண்டார்கள். on all the hurt. அந்த காயங்களையே எப்பொழுதும் சிந்தித்துக் They கொண்டிருக்கிறார்கள். close it and they lock it up. அதை உள்ளுக்குள் வைத்து பூட்டி விட்டார்கள். Then eventually it becomes very demonic in their life. காலப்போக்கில் அது அவர்கள் வாழ்க்கையின் பேய்த்தனமாய் உருவெடுத்து விட்டது. Without their knowledge, தங்களையும் அறியாமலேயே they turn out to be evil people. அவர்கள் பொல்லாத துஷ்டர்களாய் உருவெடுத்து Without விட்டார்கள். their knowledge, தங்களையும் அறியாமல் they are filled with bitterness, மனக்கசப்புக்குள்ளானவர்களாகி filled விட்டார்கள். with anger. கோபம் நிறைந்தவர்களாகி They are விட்டார்கள். not happy in their life. அவர்கள் வாழ்க்கையிலே சந்தோஷமாய் When they இருப்பதில்லை. see somebody happy, யாராவது சந்தோஷமா இருக்கிறத they get பார்த்துட்டாங்கன்னா very angry. உடனே கோபம் They பொத்து கொண்டு become வரும். very demanding. உடனே அவர்களிடத்தில் எதையாவது They வலியுறுத்துவார்கள். become very controlling. உடனே கட்டுப்படுத்த They துடிப்பார்கள். try to intimidate people, மக்களை மிரட்டி அச்சுறுத்த and பார்ப்பார்கள். people around them will get scared of them. அவர்களை பார்த்தாலே சுற்றி இருக்கிறவர்கள் பயந்து You will அலறுவார்கள். sometimes ask, சில நேரங்களில் கேட்பார்கள், don't they have any heart in them? அவங்களுக்குள்ள இருதயமே இல்லையா? They are very heartless, என்னங்க இருதயமே இல்லாத இருக்கானே. and they don't even care how much of pain they cause to the people around them. சுற்றி இருக்கிறவர்களுக்கு எவ்வளவு வேதனை உண்டாக்குற என்பதை குறித்து கொஞ்சம் கூட கவலை இல்லாம இருக்காங்களே. This is very real. இது உண்மையான நிஜ There are அனுபவம். people like this around us. இப்படிப்பட்ட துஷ்டர்கள் நம்மை சுற்றிலும் இருக்கிறார்கள் So தான். many of you have to be tortured by such people. உங்களிலே அநேகர் அப்படிப்பட்ட கொடூரர்களால் So வதைக்கப்பட்டிருக்கிறீர்கள். many of you don't know how to deal with that people. அப்படிப்பட்ட துஷ்டர்களை எப்படி சமாளிக்கிறதுனே உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாம There can be திணறுகிறீர்கள். such kind of a people in your workplace, உங்கள் வேலை ஸ்தலத்தில் அப்படிப்பட்டவர்களை நீங்கள் சந்தித்திருக்கலாம். in your neighborhood, உங்கள் அயலகத்தில் இருக்கலாம். among your relatives. ஏன் உங்கள் சொந்த பந்த உறவுகளுக்குள்ளும் இருக்கலாம். The worst part is, இதுல மோசமான நிலைமை there என்னன்னா might be such kind of people even within families. அப்படிப்பட்ட கொடூரர்கள்
குடும்பத்துக்குள்ளே இருப்பதாங்க வேதனை. It becomes very sad when such people are within families. அப்படிப்பட்டவர்கள் குடும்பத்துக்குள்ளே இருக்கும்போது தான் நமக்கு ரொம்ப துக்கமா இருக்கும். Do you know why? ஏன் தெரியுமா? The rest of the family members will try to accommodate them. மீதமுள்ள குடும்பத்தார் எப்படியாவது அவர்களை தங்களோடு கூட சேர்த்துக்கொள்ளவே வைத்துக் They will try to கொள்வார்கள். adjust to all the tormenting ways. அவங்களுடைய எல்லா சித்திரவதையின் வழிகளுக்கும் ஒத்துப்போய் சமாளிக்கவே Do பார்ப்பார்கள். you know why? ஏன்? Because they want to reduce the pain that that person can cause to them. அவர்கள் தங்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய வேதனையை எப்படியாவது குறைக்க முயற்சிக்கிறார்களா? They'll talk with the rest of the people. மீதமுள்ள எல்லாரோடையும் பேசுவாங்க. நம்ம பொறுத்துட்டு போயிடலாம். Let's go, let's adjust ourselves. பொறுத்துட்டு போயிரலாமே. That is what happens in so many families. அநேக குடும்பங்களுக்குள்ள இதுதான் இன்றைக்கு நடக்கிறது. These kind of wicked people, இப்படிப்பட்ட பொல்லாத துஷ்டர்கள் they win every argument. எல்லா விவாதத்திலும் ஜெயிச்சிருவாங்க. They win every plan. எல்லா திட்டங்களையும் அவங்க கைதான் ஓங்கி They நிக்கும். don't consider others' ideas. மற்றவருடைய யோசனைகள் ஒரு பொருட்டாய் மதிக்கவே மாட்டார்கள். Verse number 17 it says, 17ஆம் வசனம் சொல்லுகிறது, "For nobody can talk with my master, this scoundrel, and no one can speak with him." என்னுடைய இந்த எஜமானோடு கூட ஒருவரும் நம்மோடு பேசக்கூடாதபடிக்கு பேலியாளின் மகனாய் He is இருக்கிறான். such a scoundrel. அவன் அப்படிப்பட்ட ஒரு பேலியாளின் He is மகன். such a wicked person. அவ்வளவு பொல்லாத துன்மார்க்கன். This is what the servants are saying. வேலைக்காரர்கள் அதை தான் No சொல்லுகிறார்கள். one can speak with him. அவனோட கூட யாருமே பேச முடியாது. Let me ask you this question. நான் உங்களை இந்த கேள்வி கேட்கிறேன். My dear brother, my dear என் sister, அன்பு சகோதரனே சகோதரியே, are people able to freely talk with you? மக்கள் உங்களோட கூட வந்து விடுதலையோடு பேச முடியுதுங்களா? Are people able to come and correct you? மக்களால் வந்து உங்களுடைய தவறுகளை சொல்லி உங்களை திருத்த முடிகிறதா? Has anyone corrected you in the past? கடந்த நாட்கள்ல யாராவது நீங்க செஞ்சது தப்புன்னு சொல்லிருக்காங்களா? If no one has corrected you, இதுவரைக்கும் யாருமே உங்களை தப்புன்னு சொல்லி திருத்தி that இருக்கிறது doesn't mean என்றால் you're perfect. அதுக்காக நீங்கள் பழுதற்ற பூரணர்னு அர்த்தம் இல்லைங்க. That means that people are scared to correct you. அப்படினா வந்து உங்ககிட்ட தப்ப சொல்லி திருத்த மக்கள் பயப்படுறாங்கன்னு அர்த்தம். People are afraid of you. உங்களை பார்த்து மக்கள் பயப்படுகிறார்கள். Let me ask you the same question one more time. இன்னும் ஒரு முறை அதே கேள்வியை கேட்கிறேன். Do you know someone in the close five that you are associated with who belong to this category? நீங்கள் அதிகமாய் நெருங்கி பழகுற 5 பேருக்குள்ள யாராவது இந்த பட்டியலில் இருக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? Or let me go deeper. இன்னும் ஆழமாய் போகிறேன். Do you belong to this category? நீங்கள் இந்த வகைராவை சார்ந்தவரா? Let's analyze ourselves. நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். Let's ask the Lord to reveal it. கர்த்தர் அதை வெளிப்படுத்தும்படி கேட்போம். Let's ask the Lord to open our hearts கர்த்தருடைய கண்களை திறக்கும்படி மன்றாடுவோமே. and change us கர்த்தர் நம்மை மாற்றட்டும். so that we can become like Christ. அப்பொழுது நாம் கிறிஸ்துவை போல மாறி விடுவோம். Because he has chosen us. ஏன் அவர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். And we have to keep on walking to our destiny. நம்முடைய இலக்கை நோக்கி நாம் முன்னேறி போய் கொண்டே இருக்க வேண்டும். When you find such wicked or evil people, இப்படிப்பட்ட பொல்லாத துஷ்ட மனிதர்களை நீங்கள் காணும்போது what do we do? நாம் என்ன செய்ய வேண்டும்? How can we connect with them? அப்படிப்பட்டவர்களோடு எப்படி நாம் உறவாட முடியும்? Should we go and minister to them immediately? உடனே போய் அவர்களுக்கு நாம் ஊழியம் செய்ய வேண்டுமா? No. இல்லங்க. We should be very careful. ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். We have to bring everything before the Holy Spirit. எல்லாவற்றையும் பரிசுத்த ஆவியானவருக்கு முன்பாக கொண்டு வர வேண்டும். Because they have been affected very deeply. ஏன் மிகவும் ஆழமாய் அவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். And only the Holy Spirit can change their hearts. பரிசுத்த ஆவியானவர் மட்டும்தான் அவர்கள் இருதயத்தின் நிலைமையை மாற்ற முடியும். If there is someone like that in your family, உங்கள் குடும்பத்துக்குள்ள அப்படிப்பட்ட யாராவது இருப்பார்களானால் the one of the things that you can do is நீங்கள் செய்யக்கூடிய ஒரு காரியம் என்னவென்றால் try to maintain a good distance, அவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் தூரமா விலகி இருக்கவே பாருங்கள். but at the same time ஆனால் அதே நேரத்தில் have a family prayer. ஒரு குடும்ப ஜெபம் இருக்க வேண்டும். You have to make them sit in the family அந்த prayer. குடும்ப ஜெபத்தில் நீங்கள் அவர்களை கட்டாயமாய் உட்கார வைக்க வேண்டும். Because the presence of the Lord will definitely work in their hearts. ஏன் தேவ பிரசன்னம் நிச்சயமாக இருதயங்களுக்குள் பலத்த கிரியை செய்யும். The presence of the Lord will change them. தேவ சமூகம் அவர்களை மாற்றும். And for that we have to give an opportunity for that in the family. அதற்கு நாம் குடும்பத்துக்குள்ளே அவர்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். But what if such kind of a person are there in your workplace? ஆனால் இப்படிப்பட்ட ஒரு துஷ்டர்கள் நீங்கள் வேலை செய்கிற இடத்தில் இருந்தால் என்ன ஆவது? They hurt you. உங்களை They காயப்படுத்துகிறார்கள். manipulate you. இல்லாத பொல்லாதை They சொல்லுகிறார்கள். don't allow you to move forward. நீங்கள் முன்னேற விடவே மாட்டேன்கிறார்கள். They accuse you for anything wrong. எதற்கெடுத்தாலும் உங்கள் மீது குற்றப்படுத்துகிறார்கள். Be very diplomatic. ரொம்ப கண்ணியமாய் நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். Maybe you would have behaved differently in the past. கடந்த நாட்களிலே நீங்க அவங்க கிட்ட வித்தியாசமா நடந்திருக்கலாம். Maybe in the past you would have thought, கடந்த நாட்கள் நீங்க இப்படி நினைச்சிருக்கலாம். I will try to be very nice to that person. நான் அவங்களுக்கு ரொம்ப அருமையாகவே இருக்க முயற்சிக்கிறேன். I will bring them home. நான் உங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு Or வருவேன். maybe take them out for dinner. ஏன் வெளியில ஒரு சாப்பாட்டு விருந்து கூட்டிட்டு போவேன். Try to be kind to them நான் அவர்களுக்கு மிகவும் தயவாய் இருக்கவே so they will விரும்புவேன். see my kindness. என்னுடைய தயவை பார்க்கட்டுமே. That
doesn't work. ஆனா அதெல்லாம் வேலைக்காகாதுங்க. No, you cannot do that. நீங்க அதெல்லாம் செஞ்சு சாதிக்க Maybe முடியாது. in the past you would have done that. ஒருவேளை கடந்த நாட்களில் இப்படி செஞ்சிருக்கலாம். Change your habits. உங்கள் பழக்கங்களை மாற்றுங்கள். Because such people will not change. ஏன் அப்படிப்பட்டவர்கள் மாறவே மாட்டார்கள். Jesus had such people in his among his disciples. இயேசுவானவரே அப்படிப்பட்டவர்களை தம் சீஷர்கள் குழுவில் வைத்திருந்தாரே. You all know who that was. அவன் யார் என்று உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியுமே. He was a wicked person. அவன் ஒரு பொல்லாதவன். Jesus was very diplomatic. இயேசு மிகவும் கண்ணியமாய் நடந்து கொண்டார். Jesus always was keeping an eye on him. இயேசு எப்போதும் அவன் மேல் ஒரு கண் வைத்துக் கொண்டுதான் இருந்தார். He knew exactly the intents of his heart. அவருடைய இருதயத்தின் உள்நோக்கங்கள் என்னதென்பதை துல்லியமாய் அறிந்திருந்தார். So Jesus behaved very diplomatic. ஆகவே இயேசு மிகவும் நாணயமாய் கண்ணியமாய் நடந்து கொண்டார். You might not know the intents of that person's heart. அவருடைய இருதயத்தின் உள்நோக்க நினைவுகள் உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். But when you ask the Holy Spirit, ஆனால் பரிசுத்த ஆவியானவருடன் கேட்கும்போது He will guide you beautifully. அவர் அழகுற உங்களை வழிநடத்துவார். Instead of going and having a time of fellowship with that person, அப்படிப்பட்ட துஷ்டர்களோடு போய் கூட கூட்டுறவிலே கொஞ்சம் குழாவதற்கு பதிலாக spend the time fellowshipping with the Holy Spirit. அந்த நேரத்தை பரிசுத்த ஆவியானவரோடு ஐக்கியத்தில் செலவிடுங்கள். Ask the Lord to give you wisdom. கர்த்தர் உங்களுக்கு ஞானம் தரும்படி கேளுங்கள். Socializing and networking might work for some people, சிலரோடு கூட பழகுவது மட்டும் தாங்க கை கொடுக்கும். but not for the evil or wicked people. பொல்லாத துன்மார்க்க துஷ்டரோடு பழகுவது என்பது கை கொடுக்காது. James 1:5 says, யாக்கோபு 1:5 if சொல்லுகிறது, anyone lacks in wisdom, let him ask of God that giveth to all men liberally and upbraideth not, and it shall be given. உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுபட்டால் யாவருக்கும் கேட்கிறவரும் கடிந்து கொள்ளாதவருமாய் இருக்கிற தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவன் பெற்றுக்கொள்வான். We think this is only for students going for exam. தேர்வு எழுத போகும் மாணவர்களுக்கு மட்டும் தான் இந்த வசனம் என்று But எண்ணிக்கொள்கிறோம். this is for every one of us. அப்படி அல்லது நம் அனைவருக்கும் உரிய பாக்கியமாகும். We all need to be filled with the wisdom. நாம் அனைவரும் தேவ ஞானத்தால் நிரம்பி இருக்க வேண்டும். Jesus was filled with wisdom. இயேசுவானவர் ஞானத்தால் நிறைந்திருந்தார். He knew exactly how to deal with people. ஜனங்களோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை சரியாய் அறிந்திருந்தார். He was very loving. அவர் மிகவும் அன்புள்ளவராய் இருந்தார். At the same time he was very diplomatic. அதே நேரத்தில் மிகவும் கண்ணிய கட்டுக்கோப்போடு இருந்தார். But if you don't know how to deal with wicked people, பொல்லாத துஷ்ட மனிதரை எப்படி சமாளிக்க வேண்டும் என்று உங்களுக்கு தெரியவில்லையா? better is to keep them at a distance. ஒரு தூரத்தில் அவர்களை வைத்திருப்பதுதான் நல்லது. Because you can never understand their mind. ஏன் அவங்க மனசு ஒரு நாள் உங்களால் புரிய முடியாது. Hallelujah. Hallelujah. Before I close, நான் முடிக்கும் முன்பதாக let me share one testimony from my life. என் வாழ்க்கையில் இருந்து ஒரு சாட்சியை சொல்லுகிறேன். When I was working in the United States, அமெரிக்க தேசத்தில் நான் பணிபுரிந்து வந்த நாட்களில் I have met with very different types of people. மிகவும் வித்தியாசமானவர்களை சந்தித்திருக்கிறேன். Very difficult people. மிகவும் கடினமான ஆசாமிகள். Same kind of a wicked intentions. இதே விதமான பொல்லாத நினைவுகளுள்ள துஷ்டர்களை They சந்தித்திருக்கிறேன். will not help you. உங்களுக்கு உதவி செய்யவே மாட்டார்கள். They will just make you, they want you to fail. எப்படியாவது நீங்கள் தவறி தோல்வி அடையவே விரும்புவார்கள். They'll be happy if you fail. நீங்க எதிலாவது தோற்றுவிட்டால் கைகொட்டி சிரிப்பார்கள். They will ignore you in all the meetings. எல்லா கூடுகைகளிலும் உங்களை உதாசீனம் செய்வார்கள். They will ignore you in all the emails. எல்லா மின்னஞ்சலிலும் உங்களை அசட்டை பண்ணி They விடுவார்கள். will try to isolate you. உங்களை தனிமைப்படுத்தவே Have விரும்புவார்கள். you been in a situation like that? அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் சிக்கியது உண்டா? Very difficult situation. மிகவும் கடினமான சூழ்நிலைகள் அது. Oh, you'll be really broken. உண்மையிலே நீங்கள் உடைஞ்சு போயிருவீங்க. You try to be very nice to them. நீங்க உங்களுக்கு ரொம்ப அன்பா இருக்க You பாப்பீங்க. try to be very kind to them. உங்களுக்கு ரொம்ப தயவா இருப்பீர்கள். Instant they will show evil to you. அதற்கு கைமாறா உங்களுக்கு அவங்க தீமையை தான் That will கொப்பளிப்பாங்க. hurt you more. அது உங்களுக்கு அதிகமாய் You will காயப்படுத்தும். say, நீங்க oh, சொல்லுவீங்க, I was only nice to them. நான் உங்களுக்கு நல்லா தானே இருக்கிறேன். I'm going out of my way to do good to them. நன்மை செய்ததுக்காக வழி விலகி எல்லாம் போறேனே. Can't they see my goodness? என் நன்மையை அவங்களால பார்க்க முடியலையா? No. இல்லை. They cannot see your goodness. உங்க நன்மை உங்க கண்ணுக்கு தெரியாது. Because their mind is blinded. ஏன் அவர்கள் கண் சொருகி போன குருடர்கள். They are a different kind of people. அவங்க வேறு வகையான வித்தியாசமான As பிறவிகள். I said, I used to pray to God நான் தேவனிடத்தில் ஜெபிப்பது உண்டு. that I want to quit the job. ஆண்டவரே வேலையை விட்டுறேன்ப்பா. But the Lord said, கர்த்தர் சொன்னார், He wants to make me stronger. உன்னை நான் வலியவளாக்க You are விரும்புகிறேன். going through training. பயிற்சி காலம் மகளே. Learn as much as you can. எவ்வளவு முடியுமோ கற்றுக்கொள். The training was not easy. பயிற்சி இலகுவாய் வாய்க்கவில்லை. If you are living with an evil person, பொல்லாதவர்களோடு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தால் I know how you feel. நீங்க எப்படி உணர்றீங்கன்னு எனக்கு I தெரியும். know how difficult it அது is. எவ்வளவு கஷ்டம்னு எனக்கு தெரியும். But the Lord is with us. கர்த்தர் நம்மோடு இருக்கிறாரே. The Holy Spirit is with us. பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இருக்கிறாரே. Either He will remove them at the right time, ஒன்று சரியான நேரத்தில் அவரே அவர்களை பிடுங்கி எறிவார். or He will remove you at the right time. இல்லாவிட்டால் சரியான நேரத்தில் உங்களை அங்கிருந்து அவர் வெளியேற்றி விடுவார். But that will happen only until you finish your training. உங்கள் பயிற்சி காலம் முடிந்தால் மட்டும்தான் அது So நடக்கும். the secret is, அதற்கு ரகசியம் என்ன? learn fast. வேகமாய் Learn கற்றுக்கொள்ளுங்கள். quickly. சீக்கிரமாய் Study the கற்றுக்கொள்ளுங்கள். word of God. தேவனுடைய வசனத்தை படியுங்கள். Ask the Holy Spirit to give you wisdom. பரிசுத்த ஆவியானவர் ஞானத்தை தரும்படி He கேளுங்கள். will teach you exactly how you should talk. நீங்கள் எப்படி பேச வேண்டும் என்று சரியாக சொல்லிக் The Lord கொடுப்பார். trained me. கர்த்தர் என்னை He பயிற்றுவித்தார். trained my behavior. என்னுடைய நடத்தையை He பயிற்றுவித்தார். trained my confidence. என்னுடைய நம்பிக்கையை He பயிற்றுவித்தார். trained my attitude. என்னுடைய மன
மனப்பான்மையை பழக்குவித்தார். Slowly I was growing stronger. கொஞ்சம் கொஞ்சமாய் நான் பலப்பட்டு வளர்ந்தேன். At the right time came. சரியான நேரம் வந்தபோது God brought a situation தேவன் ஒரு சூழ்நிலையை அனுமதித்தார். and completely turned that person upside down. முற்றிலும் முழுவதும் அவர்களை தலைகீழாக The மாற்றினார். person who was more like a ferocious wolf against me ஆக்ரோஷமாய் ஒரு ஓநாயைப் போல மீது பாயும்படியாய் இருந்தவர்கள் became such a sweet lamb in my presence. எனக்கு முன்பாக மிகவும் இனிமையான சாதுவான ஆட்டுக்குட்டியாய் மாறிவிட்டார்கள். God completely changed them. முழுவதும் கர்த்தர் அவர்களை மாற்றினார். They became so sweet. அவர்கள் மிகவும் They இனியவர்களானார்கள். became so helpful. அவர்களுக்கு மிகவும் They உதவியானார்கள். became so loving. எனக்கு மிகவும் அன்பாய் இருந்தார்கள். They started carrying my burdens. என்னுடைய பாரங்களை சுமக்க Or ஆரம்பித்தார்கள். they started treating me like their own family. தங்களுடைய சொந்த குடும்பத்தாரைப் போல என்னை நடத்தினார்கள். The Lord did all that கர்த்தர் தான் அதையெல்லாம் செய்தார். only after I finished my training. என் பயிற்சி காலத்தை நான் நிறைவு செய்த பின்புதான் அது நடந்தது. In some cases, சில காரியங்களிலே the Lord will remove them. கர்த்தர் அவர்களை அகற்றி In விடுவார். some cases, சில the விஷயங்களில் Lord will change them. கர்த்தர் அவர்களை See, மாற்றி if விடுவார். you're going through a difficult situation with similar person, இப்படிப்பட்ட ஒரு துஷ்டர்களோடு இதை போன்ற ஒரு கடினமான சூழ்நிலை நீங்கள் இருந்தால் don't worry. God கவலைப்படாதீர்கள். is able to change them. அவர்களை கர்த்தர் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். He is able to change any heart. எந்த இருதயத்தையும் கர்த்தர் மாற்ற வல்லவர். He is the Lord who created everyone. அவர்தானே எல்லாரையும் சிருஷ்டித்த ஆண்டவர். He is the maker. அவர் உண்டாக்கினவர் அல்லவா. Everyone has to be subject to his lordship. எல்லாருடைய கர்த்தத்துவத்துக்கு அடிபணிந்து தான் இருக்க வேண்டும். All you have to do, நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ask the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரை He will கேளுங்கள். give you the wisdom. அவர் உங்களுக்கு ஞானம் தருவார். He will guide you. அவர் உங்களை வழிநடத்துவார். He will lead you. அவர் உங்களை நடத்தி Because you செல்வார். are not an ordinary ஏன் person. நீங்கள் சராசரி சாமானியர் அல்ல. You have been specially chosen by God. மிக விசேஷமாக தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள். But if you are the person who is behaving like that, ஆனால் நீங்கள் அப்படி துஷ்டத்தனமாய் நடந்து கொள்கிற ஒருவராய் இருந்தால், are you tormenting someone around you? உங்களை சுற்றி இருக்கிற யாரையாவது நீங்க சித்திரவதை செய்றீங்களா? Are you causing people pain? சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு நீங்கள் வேதனை உண்டாக்குகிறீர்களா? I pray that the Holy Spirit will help you to change you. நீங்கள் மாறத்தக்கதாக பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்யும்படி ஜெபிக்கிறேன். Research your heart. இருதயத்தை சோதித்து Why am பாருங்கள். I behaving like that? நான் ஏன் இப்படி நடந்து கொள்கிறேன்? Maybe there is some past hurt that is still not forgiven. ஒருவேளை இன்னும் மன்னிக்கப்படாத கடந்த கால காய வேதனைகள் உள்ளுக்குடி இருக்க கூடும். Ask the Holy Spirit to cleanse you, பரிசுத்த ஆவியானவர் உங்களை சுத்தம் பண்ணும்படி to கேளுங்கள். wash you, உங்களை கழுவும்படி to மன்றாடுங்கள். make you holy, உங்களை பரிசுத்தமாக்குவாராக. to be a loving person, அன்புள்ளவராய் மாற கேளுங்கள். to a person who will give hope to people around you, சுற்றி இருக்கிற ஜனங்களுக்குள் நம்பிக்கை நங்கூரம் பாய்ச்சுகிற ஒருவராய் மாற்ற கேளுங்கள். to be a person who will give joy and enthusiasm to the people around you. உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்களுக்குள் பெருமகிழ்ச்சியின் உற்சாகத்தை தூண்டி விடுகிறவராய் இருக்கும்படி Because that's கேளுங்கள். what Jesus did. ஏன் அதைத்தான் இயேசுவானவர் செய்தார். Hallelujah. Hallelujah. Praise the Lord. கர்த்தருக்கே துதி God has உண்டாகட்டும். given you good, right people in your life. தேவன் சரியான நபர்களை உங்கள் வாழ்க்கையில கொடுத்திருப்பாரானா? We're going to meditate about Abigail next week. அபிகாயிலை குறித்து அடுத்த வாரம் தியானிக்க போகிறோம். There is an Abigail waiting for you. உங்களுக்காக ஒரு அபிகாயில் காத்து A கொண்டிருக்கிறார்கள். wise person waiting for you. ஞானமுள்ள ஒருவர் உங்கள் வரவேற்பை They காத்திருக்கிறார்கள். will stay with you throughout your life. உங்கள் வாழ்நாளெல்லாம் உங்களோடு கூடவே தங்கி It இருப்பார்கள். can be a man or a woman. அது ஒரு ஆணா இருக்கலாம், பெண்ணா இருக்கலாம். It can be your parent or your spouse or some of your friends. அது உங்கள் பெற்றோராகவோ உங்கள் வாழ்க்கை துணையாகவோ ஏன் உங்கள் ஒரு சில நண்பராகவோ But இருக்கக்கூடும். we're going to learn how to identify them ஆனால் அவர்களை சரியாக அடையாளம் காண்பது எப்படி என்பதை கற்றுக்கொள்வோம். and associate with them அவர்களோடு கூட சகவாச உறவில் லைத்திருப்போம். and keep moving forward. முன்னேறி போய்க்கொண்டே இருப்போம். Hallelujah. Hallelujah. Shall we close our eyes in prayer? கண்களை மூடி ஜெபிக்கலாமா? The Lord has been so good to us. கர்த்தர் நமக்கு ரொம்ப நல்லவராய் இருந்திருக்கிறார். Whatever path you might be going through, என்னென்ன பாதையில் நீங்கள் போய்க்கொண்டிருப்பினும், whatever emotional trauma you might be going through, உணர்வுபூர்வமாக எப்படிப்பட்ட வேதனைக்குள் அங்கலாய்த்துக் the கொண்டிருந்தாலும், devil would make you get frustrated in life. வாழ்க்கையிலே பொல்லாத பிசாசு உங்களை விரக்தி அடைய செய்திருக்கலாம். You're so confused of how to deal with people. இப்படிப்பட்டவங்களை எப்படி சமாளிக்கிறது தெரியல குழம்பி இருக்கலாம். You're worried what will happen in your life. வாழ்க்கையில் என்ன நடக்கும்னு கவலையோடு இருக்கிறீர்கள். You want to be the peacemaker, நீங்கள் சமாதானத்தை உண்டாக்குவராய் இருக்க but the விரும்புகிறீர்கள். people around you are constantly causing torture to you. ஆனால் சுற்றி இருக்கிறவர்களோ நித்தமும் உங்களுக்கு சித்திரவதையின் தொல்லையை தான் உண்டாக்குகிறார்கள். The Lord is going to give you wisdom. கர்த்தர் உங்களுக்கு ஞானத்தை தரப்போகிறார். My dear brother, my dear sister, என் அன்பு சகோதரனே in your சகோதரியே, workplace, உங்கள் வேலை ஸ்தலத்திலும், within your family, உங்கள் குடும்பத்துக்குள்ளேயும், in your neighborhood, உங்கள் அயலகத்திலேயும், in your college, உங்களுடைய கல்லூரியிலும், in your business, உங்கள் தொழில் வியாபார மையங்களிலேயும் the Lord will give you wisdom. கர்த்தர் உங்களுக்கு ஞானம் தருவார். Or He will send you a person with wisdom. அல்லது ஞானமுடைய ஒருவரை உங்கள் வழியில் அனுப்புவார். And I pray நான் that ஜெபிக்கிறேன், He will preserve you, உங்களை அவர் காப்பாற்றுவாராக, He will protect you, உங்களை so பாதுகாப்பாராக, that you will go and reach your destination. சரியாக சேர வேண்டிய இலக்கை நீங்கள் அடையும்படி செய்வாராக. Thank you, Jesus. நன்றி இயேசுவே. Let's pray now. இப்போது நாம் ஜெபிப்போம். I call Pastor Caleb Joshua to come and lead us in prayer. இப்போது நம்முடைய பாஸ்டர் காலேப் ஜோஷுவா அவர்கள் வந்து ஜெபிக்கும்படி அழைக்கிறேன். Thank you, Jesus. நன்றி இயேசுவே. Thank you, Lord. நன்றி ஆண்டவரே.
Father, we thank you and praise you for speaking to us. பிதாவே எங்களோடு பேசின மாதேவுக்கு நன்றியோடு Even though you are such a great God, நீர் எவ்வளவு பெரிய தேவனாய் இருந்தும் we are nothing even so small, even considering your creation. உம்முடைய சிருஷ்டிப்பாக கருதப்படக்கூடிய அளவுக்கு நாங்கள் மிகவும் சிறிய அற்பமானவர்கள். Still, thank you for your involvement in our life. அப்படி இருந்தும் எங்கள் வாழ்க்கையில் இவ்வளவு ஈடுபாடுடையவராய் இருக்கிறதுக்கு Thank you for thinking about us. எங்களை குறித்து சிந்திக்கிறீரே நன்றி. Thank you for planning our future. எங்கள் எதிர்காலத்தை திட்டமிட்டு இருக்கிறீரே நன்றி. Thank you for choosing us. எங்களை தெரிந்து கொண்டதற்கு நன்றி சொல்கிறோம். Thank you for coming to change us and transform us. எங்களை மாற்றி மறுரூபப்படுத்துவதற்காகவே இறங்கி வந்திருக்கிறீரே நன்றி சொல்கிறோம். Thank you for opening our eyes to see the various kinds of people we will come across. வாழ்க்கையில் நாங்கள் சந்திக்கக்கூடிய பலதரப்பட்ட மக்களுடைய நிலைமையை நாங்கள் காணும்படி எங்கள் கண்களை திறந்தீரே நன்றி சொல்கிறோம். Lord, if there's any evil found in us, எங்களுக்குள் ஏதாகிலும் ஒரு தீமை இருக்குமானால் we open our hearts to you. உமக்கு எங்கள் இதயங்களை திறக்கிறோம். We open our life to you. எங்கள் வாழ்க்கை உமக்கு திறந்தளிக்கிறோம். Change us, Lord. எங்களை மாற்றும் Uproot every evil root, every evil plant, every evil seed from us. எங்களுக்குள்ளாக இருக்கிற எல்லா பொல்லாத தீமையான வேரையும் வித்தையும் செடியையும் வேரோடு பிடுங்கி எறியும். Lord, remove that heart of stone from us. கல்லான இருதயத்தை எங்களை விட்டு நீக்கி விடும் ஐயா. Give us your heart. உங்க இருதயத்தை எங்களுக்கு தாங்க. Give us your mind that's renewed by your word. உம்முடைய வார்த்தையினால் புதிதாக்கப்பட்டிருக்கும் உம்முடைய மனதை எங்களுக்கு தாரும். If there's any foolishness found in us, எங்களுக்குள் ஏதாகிலும் மதியின பேதமை இருக்குமானால் cast it out of us, Lord. எங்களுக்குள் அதை புறம்பே தள்ளிவிடும். Every foolish thing, every foolish seed root be removed from us. மதியினமான எல்லா காரியங்களும் புத்தியினமான எல்லா வித்துக்களும் எங்களுக்குள் இருந்து பிடுங்கி எறியப்படுவதாக. Plant your seeds of wisdom. உம்முடைய ஞானத்தின் வித்தை விதையும். Seeds of understanding. எல்லாவற்றையும் புரிந்து கொள்கிற விதைகளை விதையும். Give us your mind. உம்முடைய சிந்தை எங்களுக்குள் வையும். Give us your thoughts. உங்க நினைவுகளை எங்களுக்குள் வையும். Transform us by your power. உம்முடைய வல்லமையினால் எங்களை மறுரூபமாக்கும் ஐயா. Let us go from be filled with your wisdom. உம்முடைய ஞானத்தினால் நிரம்பினவர்களாய் புறப்படுவோமாக. Lord, in this journey of life, கர்த்தாவே இந்த வாழ்க்கை பயணத்தில், in this journey from the low place to the high place, தாழ்வான இடத்திலிருந்து உயர்வான இடத்தை நோக்கி போகும் இந்த பயணத்தில், Lord, we don't know how to go, where to go. எங்கே போக வேண்டும், எப்படி போக வேண்டும் எங்களுக்கு தெரியவில்லை ஐயா. Help us, Lord. எங்களுக்கு உதவி செய்யும் ராஜா. Without your help, without your presence in our life, உம்முடைய உதவி எங்கள் வாழ்க்கையில் உம்முடைய பிரசன்னம் இல்லாமல், without your clear, obvious guidance, உம்முடைய தெளிவான திட்டமும் தீர்க்கமான வழிநடத்துதல் இல்லை என்றால், we will easily get lost. எளிதாய் தொலைந்து போய் விடுவோம். We will easily get confused. மிகவும் சீக்கிரத்தில் குழம்பி விடுவோம். Lord, I lift up every person who is standing in the crossroads, not knowing where to go. எந்த பக்கம் போக வேண்டும் என்று தெரியாமல் குறுக்கு சந்தியில் நின்று விழித்துக் கொண்டிருக்கும் ஒவ்வொருவருக்கு முன்பாக வருகிறேன். Let your guidance become clear. உம்முடைய வழிகாட்டுதல் தெள்ளந்தெளிவாய் இருப்பதாக. Hold your children by your hands. உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய கரத்தால் பற்றி பிடித்துக் கொள்ளும். Lead us, Lord. எங்களை வழிநடத்தும் ஆண்டவரே. Guide us, Lord. எங்களுக்கு வழிகாட்டும் ஐயா. Take us to the place you prepared for us. எங்களுக்காகவே நீர் ஆயத்தம் பண்ணியிருக்கும் ஸ்தானத்துக்கு அழைத்து செல்லும். வழி பிரயாணி மூடனை போ வழி தவறாய் நடந்திடவே, வழி பிரயாணி மூடனை போ வழி தவறாய் நடந்திடவே, வழி இதுவே என்று சொல்லும் இனிய சத்தம் தொனி தீரட்டும், வழி இதுவே என்று சொல்லும் இனிய சத்தம் தொனி தீரட்டும். அக்னி ஸ்தம்பம் மேக ஸ்தம்பம் அடியார் மீது ஜொலி தீரட்டும். அக்னி ஸ்தம்பம் மேக ஸ்தம்பம் அடியார் மீது ஜொலி தீரட்டும். இரவு பகல் கூட நின்று என்றென்றுமாய் நடத்திடுமே, இரவு பகல் கூட நின்று என்றென்றுமாய் நடத்திடுமே, இரவு பகல்
Jesus. நன்றி இயேசுவே. Lord, we surrender everything to you. எல்லாவற்றையும் இடத்தில் சரணடைந்து விடுகிறோம் ஐயா. Lord, impart your wisdom. உம்முடைய ஞானத்தை எங்களுக்குள் Holy உட்புகுத்துவீராக. Spirit of God, we depend upon you. தேவனுடைய பரிசுத்த ஆவியானவரை உம்மையே சார்ந்து கொள்கிறோம். Whatever it is your children need to know, உம்முடைய பிள்ளைகள் எதை அறிந்து கொள்ள வேண்டியதா இருந்தாலும் சரி, teach them, Lord. சொல்லிக் கொடும் ஆண்டவரே. Bring it to their remembrance. அவர்களுக்கு ஞாபகப்படுத்தும் ஐயா. Lord, every step they take, எடுத்து வைக்கும் ஒரு அடியிலும் let it be a step ordered by you. அது உம்மால் உறுதிப்படுத்தப்படுகிற அடியா இருக்கட்டும். Lead them, guide them day after day. ஒவ்வொரு நாளும் நித்தமும் அவர்களுக்கு வழிகாட்டி நடத்தி செல்லும். In the night when they go to bed, இரவில் படுக்க செல்லும் போது let there be a peace in their heart, இருதயத்துக்குள் ஒரு பெரிய சமாதானம் that இருப்பதாக. they are not alone, தாங்கள் தனியே இல்லை என்பதும், that the Almighty God, சர்வ வல்ல the தேவனானவர், mighty one of Israel, இஸ்ரவேலின் ஜெயபலமானவர், oh, the one who never sleeps nor slumbers, உறங்காமல் தூங்காமல் இருக்கிற it is He பெருவல்லவர், who watches over them. அவர்தான் தங்களை கவனித்துக் Let கொள்கிறார் there be a இருக்கட்டும். confidence in their heart. இருதயத்துக்குள் ஒரு பெரிய நம்பிக்கை, Let there be an தைரியம், assurance in every part of their being தங்களுடைய முழுமைக்குள்ளும் ஏதோ ஒரு உறுதிப்பாடு இருக்கட்டும். that you are with them. நீர் தங்களோடு இருக்கிறதை குறித்து Let your நிச்சயம் glory shine upon them. உம்முடைய மகிமை உங்கள் மீது பிரகாசிப்பதாக. Wherever they are, Lord, let their home be a little heaven on earth. இவர்கள் இருக்கிற இடங்களிலெல்லாம் அவர்கள் வீடு இந்த பூமியிலே குட்டி பரலோகமாய் இருப்பதாக. Whether it's day or night, அது இரவோ பகலோ, let the light of heaven shine into their lives. பரலோக பேரொளி வெளிச்சம் இவர்கள் வாழ்க்கையில் பிரகாசித்துக் கொண்டே In இருப்பதாக. everything they do, let them find favor. செய்யும் எல்லாவற்றிலும் இவர்கள் தயவை Let them காண்பார்களாக. find favor with God and favor with men. தேவனிடத்திலும் மனுஷரிடத்திலும் இவர்கள் தயவை கண்டடைவார்களாக. Let them rise above everything that's been coming against them. இவர்களுக்கு எதிராக சீறுகிற எல்லாவற்றுக்கும் மேலாக பொங்கி எழும்புவார்களாக. Especially according to your word today. இன்றைக்கும் விசேஷமான உம்முடைய வார்த்தையின்படியே Show them how to handle people. ஜனங்களை எப்படி சமாளிக்க வேண்டும் என்ற வழியை காண்பித்துக் கொடும். And remove all foolishness and evil out of our lives. எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற தீமைகள், மதியீன புத்தியினங்கள் எல்லாம் வேரோடு பிடுங்கி எறிந்து விடும். That every decision we take நாங்கள் எடுக்கும் ஒவ்வொரு தீர்மானத்திலேயும் will be a wise decision birthed by you. அது உம்மால் பிறப்பிக்கப்பட்ட ஞானமான தீர்மானமாய் இருப்பதாக. Lord, you cover your children with your precious blood. விலையேற பெற்ற இரத்தத்தால் உம்முடைய பிள்ளைகளை மூடிக்கொள்ளும் Meet ராஜா. all their needs. சகல தேவைகளையும் சந்தியும். Even during this lockdown, let them not lack in anything. இந்த பொது முடக்கத்தின் நாட்களையும் ஒன்றிலும் குறைபடாது Let them go from இருப்பார்களாக. blessing to blessing. ஆசீர்வாதத்தின் மேல் ஆசீர்வாதத்தில் செல்லட்டும். Bless them and prosper them. விலை ஆசீர்வதித்து செழித்தோங்க பண்ணும். Teach them how to profit. லாபத்தை சம்பாதிப்பதற்கு கற்றுக் கொடும். Expand the boundaries of your blessing in their lives. இவர்கள் வாழ்க்கையிலே நீர் கொடுத்திருக்கும் ஆசீர்வாதத்தின் எல்லைகளை விரிவாக்கும். Put an end to every work of the devil in their lives. இவர்கள் வாழ்க்கைக்கு எதிரான பிசாசின் கிரியைகளுக்கு எல்லாம் ஒரு முடிவு கட்டும் ஐயா. Oh Lord, and the angels of God, Lord, give them charge over your people. தேவ தூதர்களுடைய ஜனங்களை காக்கும்படி கட்டளை கொடும் ஆண்டவரே. Keep them under the shadow of your wings. உம்முடைய செட்டைகளின் நிழலுக்குள்ளே இவர்களை வைத்துக் கொள்ளும். Let them receive all the healing they need. இவர்களுக்கு தேவையான எல்லா சுகத்தையும் பெற்றுக்கொள்வார்களாக. All the strength they need. வேண்டிய பலனை எல்லாம் All பெற்றுக்கொள்ளட்டும். the wisdom they need. தேவையான ஞானம் முழுவதும் Let உட்புகுத்தப்படட்டும். great testimonies come out of every person. ஒவ்வொருவருக்குள்ளும் இருந்து மாபெரும் சாட்சிகள் We give எழும்பட்டும். you all glory, honor and praise. எல்லா மகிமை கனம் துதியை உமக்கே உரித்தாக்குகிறோம். In Jesus' name we pray. இயேசுவின் திருநாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் பிதாவே. Amen. ஆமென். Amen. ஆமென். May the grace of our Lord Jesus Christ, the love of the Father, sweet fellowship and powerful work of the Holy Spirit be with every one of you and all the saints of God until Jesus comes again. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் அவருடைய வல்லமையான கிரியையும் நம் ஒருவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென். Amen. God bless you. God be with you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. Coming Sunday, the service will be again an online only service. அடுத்த வருகிற ஞாயிற்றுக்கிழமையும் நம்முடைய ஆராதனை இணைய வாயிலாக மாத்திரம் தான் நடைபெறும். Please be safe. We are praying for you. பாதுகாப்பாயிருங்கள். உங்களுக்காக ஜெபித்துக் கொண்டே இருக்கிறோம். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.